Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. கம்பன் கழகத்தின் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். கம்பன் கழகத்தின் பொன்விழா ஆண்டின் 3வது நிகழ்ச்சி இப்பொழுது தொடங்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்து தலைமை ஏற்க வந்திருக்கக்கூடிய நீதியரசர் அவர்களை அன்பு பாராட்டி மேடைக்கு அழைக்கிறோம். பேருரை நிகழ்த்த வந்திருக்கக்கூடிய மருத்துவர் முனைவர் சுதா சேஷன் அம்மையா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிற்றுரை வழங்க வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஆ.க. ராஜாராம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கம்பன் பணிச்செம்மல் விருது பெற இருக்கக்கூடிய திண்டிவனம் கம்பன் கழக அறக்கட்டளையினுடைய பொதுச் செயலாளர் ஞானஜோதி சரவணன் அவர்களை அன்பு பாராட்டி மேடைக்கு கடவுள் வாழ்த்து இணைச் செயலாளர். கம்பனுடைய கடவுள் வாழ்த்து அமர்ந்தே கேட்கலாம். உலகம் யாவையும் தாமுளாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. மூலமே இல்லா முதல்வனே மூலமே இல்லா முதல்வனே நீ முயலும் கோலமோ யார்க்கும் தெரிவறிய கொள்கையவா மூலமே இல்லா முதல்வனே நீ முயலும் கோலமோ யார்க்கும் தெரிவறிய கொள்கையவா ஆலமோ ஆலின் அடையோ ஆலமோ ஆலின் அடையோ அடை கிடந்த பலனோ வேலை பரப்போ பகராயே ஆலமோ ஆலின் அடையோ அடை கிடந்த பாலனோ வேலை பரப்போ பகராயே. சென்னை கம்பன் கழகத்தின் பொன்விழா ஆண்டு இது. பொன்விழா ஆண்டின் 3வது நிகழ்ச்சி இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது மார்ச் மாதம் 8ஆம் நாள் உலக மகளிர் நாள். அதை நினைவுகூரும் வண்ணமாகவே இன்றைய தலைமை, பேருரை, விருதாளர் என்று கம்பன் கழகம் திட்டமிட்டுத்தான் அவர்களை ஏற்றியிருக்கிறது. சரி, நிகராக இல்லையாவிட்டாலும் யாராவது ஒருவர் இருக்கக்கூடாதா? சிற்றுரையாக நம் ராஜாராம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பெருமக்களே, நீதியரசர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று கம்பன் கழகம் அழைப்பு விடுத்தபோது அவருக்கே உரிய தனித்தன்மையோடு நான் எல்லா நிகழ்ச்சிக்கும் வருகிறேன், முயன்றவரை
கடைசி இருக்கையில் அமர்ந்து கொண்டு அல்லது ஓரத்தில் அமர்ந்து கொண்டு நான் விருப்பப்படுவதை கேட்டுவிட்டு நான் சென்று விடுகிறேன் என்றார்கள். இல்லை, இது மகளிருக்கான நிகழ்ச்சி, உங்களுடைய திருக்கரங்களால் தான் விருது வழங்க வேண்டும் என்று கம்பன் கழகம் விரும்புகிறது, ஆகவே நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டதற்கிணங்க அப்போ கூட அவர் தெளிவாக சொன்னாங்க, நான் நிறையா நேரம்லாம் பேச மாட்டேன், 5-10 மணித்துளிகளுக்குள் நான் என்னுடைய பேச்சை நினைவு செய்து கொள்வேன் என்றார்கள். நீங்கள் பேசுகிறது குறைவாக இருந்தாலும் விருது கொடுப்பது உங்கள் திருக்கரங்களால் விருது கொடுக்க வேண்டும் என்று அழைத்ததன் பேரில் அம்மையார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த படைப்பாளர், இலக்கிய நோக்கர். நீதிமன்றத்தில் அந்த பணியை விடுத்து வெளியே வந்த பிறகு இலக்கியத்தோடு ஊடாடுகிற போது மிகச்சிறந்த படைப்பாளராகவும் சிறந்த நோக்கராகவும் விளங்கக்கூடியவர், அமைதியானவர், ஆழ்ந்த புலமையுடையவர். அவரை பற்றி ஒரு தனிச்சிறப்பு சொல்ல வேண்டுமானால் இந்த மகளிர் நாளில் அவரே இதழ்களில் கொடுத்தது போல திருமணத்திற்கு பிறகு சட்டத்தை படித்து கொண்டு வழக்கறிஞராகி நீதிபதியானவர். அதான் அவருடைய தனிச்சிறப்பே. அவர்களை அன்பு பாராட்டி கம்பன் கழகத்தின் சார்பாக உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்றைக்கு பேருரை நிகழ்த்த வந்திருக்கக்கூடிய மருத்துவர் முனைவர் சுதா சேஷன் அம்மையார் அவர்களை எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் கூட உங்களில் பலருக்கு தெரியாத சில செய்திகளை மட்டும் சொல்லி அவர்களை வரவேற்க விரும்புகிறேன். கல்லூரி காலத்தில் அவர் மருத்துவம் படிக்கின்ற போது பல்கலைக்கழக அளவில் ஒரே ஆண்டில் 7 பாடத்திட்டங்களில் தங்கப்பதக்கம் பெற்றவர். சென்னை கம்பன் கழகத்தின் பல சிறப்பான பரிசுகளை பெற்று கம்பன் கழகத்தோடு பயணித்து கொண்டிருக்கிறவர் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக. அது மட்டுமல்லாமல் மருத்துவத்திற்கு என்று கலைக்களஞ்சியம் ஏற்பாடு செய்கிற போது அதனுடைய தொகுப்பாளராக இருந்து பல சொற்களை நமக்கு வழங்கிய பெருமை சுதா சேஷன் நமக்கு உண்டு. துணைவேந்தராக இருந்து ஓய்வு பெற்றார் என்ற போதிலும் இன்றும் ஒரு நிறுவனத்தின் இயக்குனராக விளங்குகிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், மிகச்சிறந்த சாஸ்திரா பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பின் இயக்குனராக சென்னை வளாகத்தின் பொறுப்பில் அவர் அமர்ந்திருக்கிறார். ஆகவே அவருக்கு ஓய்வு என்பது கிடையாது. உண்மையிலேயே ஓய்வு என்பது கிடையாது என்பதற்கு சொல்லுகிறேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இணையத்தின் வழியாக கம்பராமாயணம் தொடர் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் 4000 திவ்ய பிரபந்தத்தை இணையத்தின் வழியாகவும் நேரிலுமாக அவர் வகுப்பெடுத்து கொண்டிருக்கிறார். கடந்த திங்களில் உலகம் முழுவதும் இருந்து அவருடைய இணையத்தின் வழியாக சைவ சித்தாந்தத்தை கற்றுக்கொண்டவர்கள் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் நீதியரசர் மகாதேவன் அவர்களின் தலைமையில் அவர்கள் கரங்களால் பரிசு பெறுவதற்காக உலக நாடுகள் 10-15 அந்த பாடம் படித்த ஆர்வம் மிக்க சைவ சித்தாந்தத்தை கற்றுக்கொண்ட மாணவர்கள் வந்திருந்து இங்கே பரிசு பெற்றார்கள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன என்கிற சிறப்பான செய்திகளோடு அம்மையார் அவர்களை இன்றைக்கு பேருரை நிகழ்த்த வந்திருப்பது மகிழ்ச்சி. அவர்களை வரவேற்கிறோம். சென்னை கம்பன் கழகம் தொடங்கிய நாள் முதல் இன்று வரை தொடர்ந்து மூத்த அறிஞர்களினுடைய செய்திகளை கேட்பது மட்டுமல்லாமல் இளைய தலைமுறையை அந்த நெறியின்பால் ஈடுபடுத்த எவ்வளவு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டுமோ அவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. முதலிலெல்லாம் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி என்ற அளவோடு நின்றது. பிறகு பள்ளிகளுக்கும் வந்தது. பள்ளி மாணவர்களையும் மேடையேற்றி பேசச் செய்தோம். கல்லூரி மாணவர்களும் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த 10-12 ஆண்டுகளுக்கு மேலாக முதல் பரிசை அதிகமாக பெறக்கூடிய ஒரு மாணவன், ஒரு மாணவி 2 பேருக்குமாக தனித்தனியே விருது வழங்கி சிறப்பித்து கொண்டிருக்கிறது. அப்படி ஆண்கள் மாணவர்கள் சார்பாக பரிசு பெற்று வந்தவர் ராஜாராம் அவர்கள். அவர் ஒரு வழக்கறிஞராக இருந்த போதிலும் சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தினுடைய துணை செயலாளராக இன்று விளங்கி கொண்டிருக்கிறார்கள். மிக எளிதாக பேசக்கூடியது மட்டுமல்ல, மிக எளிதாக அனைவரும் விளங்கி கொள்ளுமாறு சிறப்பான சொற்களை பயன்படுத்தி கவிதை வடிப்பதில் சிறந்தவர். ஆகவே அவர் கவிஞரும் கூட. அடுத்தது அவருக்கு இன்னொரு தனிச்சிறப்பு உண்டு. இப்படி நிகழ்ச்சிகள் நடக்கும்போது முறையாக அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் நிரலுரை செய்யக்கூடிய ஆற்றல் பொருந்தியவர். அவரை அன்பு பாராட்டி கம்பன் கழகத்தின் சார்பாக அழைக்கிறோம். இன்றைக்கு விருதாளர் கொரோனா காலகட்டத்தில் திடீரென்று எனக்கு ஒரு அழைப்பு. பெரியண்ணன் அவர்கள் அழைத்தார்கள். தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர். ஐயா,
எங்கள் ஊர் பகுதி, அதாவது திண்டிவனம் பகுதியில் சுற்றியும் சின்ன ஊர்கள், வில்லேஜ், அதனால் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கம்பராமாயணத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஒரு அம்மையார் மிகவும் உழைத்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு அமைப்பை வைக்கப் போகிறார். அந்த அமைப்பில் நீங்கள் வாழ்த்துரை வழங்க வேண்டும் என்று என்னை அழைத்தார்கள். அப்போது தான் தெரியும், அங்கே இருக்கக்கூடிய மயிலம் சுவாமிகள் அவர்களுடைய தொடக்க நிகழ்வில் அவர்கள் கம்பன் கழகத்தை 2021 தான் தொடங்கினார்கள். கம்பன் கழக அறக்கட்டளை என்று அதற்கு பெயர். அவருடைய தனிச்சிறப்பை துணை செயலாளர் மலர்மகன் ஐயா படிக்க இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவருக்கும் ஒரு தனிச்சிறப்புண்டு. அவர் பிலிட் முடித்த பிறகு திருமணமாகி வந்தார்கள். அவருடைய கணவரிடத்தில் சொல்லி அவருடைய கணவரும் விருப்பப்பட்டு எம்ஏ படித்தார்கள், எம்ஃபில் படித்தார்கள், பிஹெச்டி பண்ணினார்கள், எம்எட் பிஎட் படித்தார்கள், எம்எட் படித்தார்கள். அதற்கப்புறம் கம்பன் கழகம் அவருடைய திறமையை வெளிப்படுத்துவதற்காகவே கணவன் தோற்றுவித்தார். அதான் அவருக்கு தனிச்சிறப்பு. ஆகவே ஆண்களுக்கு பின்னால் பெண்கள் இருப்பது போல பெண்களுக்கு பின்னால் ஆண்கள் துணை நிற்கிறார்கள் என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவர்களை அன்பு பாராட்டி கம்பன் கழகத்தின் சார்பிலும் உங்கள் சார்பிலும் அழைக்கிறோம். சென்னை கம்பன் கழக விழா மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு உற்ற துணையாக புரவலராக இருந்து கடந்த திங்களில் இந்த நிகழ்வின் தலைமையேற்று இலக்கிய நிகழ்வுகளிலும் திருக்கோயில் நிகழ்வுகளிலும் அனைவருமே பாராட்டி அழைக்கின்ற மிகச்சிறந்த எழுத்தாளர், கருத்துரையாளர் நல்லி குப்சாமி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறோம். தமிழ்நாட்டில் கம்பன் கழகம் தோற்றுவிக்கப்பட்ட அந்த ஆண்டின் அடுத்த அதே சமயத்தில் தோற்றுவிக்கப்பட்டது இலக்கிய சிந்தனை என்கிற அமைப்பு. இலக்கிய சிந்தனை முன்னாடி அந்த இலக்கிய சிந்தனையினுடைய நிறுவனர் ஐயா அவர்கள் நம்மிடையே வந்து அமர்ந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. ஐயா அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறோம். சென்னை கம்பன் கழகத்தினுடைய துணை செயலாளர் மலர்மகன் ஐயா அவர்கள், பொருளாளர் புதுகை தர்மராஜன் ஐயா அவர்கள், ஏனைய அது கடைசி அறிவிக்க சொல்கிறேன், அது அறிவிப்பில் சொல்ல போகிறேன். ஆகவே இந்த பெருமக்கள் வந்திருந்து சிறப்பு சேர்க்கிறார்கள். அத்தனை பேரையும் அன்பு பாராட்டி வரவேற்கிறோம். இப்போது தலைமைக்கு சிறப்பு செய்ய எங்களுடைய இணைச் செயலாளர் சாரதா நம்பி ஆரூர் அம்மையார் அவர்களை அழைக்கிறோம். நீதியரசர் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். தலைமையுரையாற்ற நீதியரசர் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அவர் திரு பால ஸ்ரீனிவாசன் என்னை அழைத்த போது நான் நிஜமாகவே ப்ளீஸ் என்னை பேச சொல்லாதீங்கோ, எனக்கு பயமாக இருக்கும். அதுவும் இந்த பேரெல்லாம் பார்த்து விட்டு இன்னும் கொஞ்சம் அப்படியே தொண்டை உள்ளே போயிடுறது. ஆனால் ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுவும் மகளிர் தின மாதத்தை ஒட்டி கம்பன் கழக அறக்கட்டளை பொதுச் செயலாளர்னு அந்த பெருமையை என் கையால் அவருக்கு டாக்டர் ஞானஜோதி அவருக்கு கொடுக்கறது எனக்கு ரொம்ப பெருமை. அதுலேயும் நான் வந்த உடனே அவர் டாக்டர் சுதா சேஷையன்கிட்ட சொன்னேன், ரொம்ப இளைய வயதாக இருக்கார், அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னாக்கா சில சமயத்தில் இந்த டிஸ்கஷன் இது எல்லாமே இந்த தலைமுறையோடு போயிடுமாங்கிற பயம் அப்பப்போ வரும். இல்லை, போகாது போல தான் தோன்றுறது. நிறைய பேர் இங்கே ஆவரேஜ் ஏஜ் வந்து 50க்கு வந்துடும்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக 60 இருக்கும், இது வந்து 50க்கு வந்துடும். மானுடராமன்னு டாக்டர் சுதா பேச போகிறாங்க. வெற்றியாளன்னு ஸ்ரீ ஏகே ராஜாராமன் பேச போகிறார். இதில் வந்து ஒரு சிறப்பு நம்முடைய காவியங்களுக்கு அதை ஒரு இப்போ அண்மையில் ஒரு புத்தகத்தில் படித்து, இது நமக்கு தெரியாததில்லை, படிக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுறது. ஜிஎன் தேவின்னு பெரிய லிங்குவிஸ்ட் அவர். எப்பிக் அந்த நேஷன்னு மகாபாரதம்
மகாபாரதா தி எபிக் அண்ட் த நேஷன் எழுதியிருக்கு. அவர் சொல்கிறார், வெளிநாட்டு எபிக்ஸ், கிரேக்க எபிக், அப்புறம் மில்டன் எழுதின பாரடைஸ் லாஸ்ட், அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இளைய தலைமுறை படிக்கணும்னு நினச்சா அவங்க மெனக்கெட்டு படிக்கணும். ஆனால் நம்ம நாட்டில் ராமாயணத்தை பற்றியோ மகாபாரதத்தை பற்றி எந்த படிக்கணும்னு தேவையில்லை, அவங்களுக்கே தெரியும். உதாரணத்துக்கு பெரிய கர்ணப்பிரபுவாங்கிறது மகாபாரதமே தெரியாத ஒருத்தர் கூட சொல்லுவார். அதனால் அது நம்முடைய இருக்குது. அந்த மாதிரி நம்மளிருந்து பிரியாமல் இருக்கிற ஒரு, அது தெய்வத்தின் கதைன்னு வச்சுக்கலாம், இலக்கியம்னு வச்சுக்கலாம். இலக்கியம்னு வச்சே போவோம். அது நம்மளை விட்டு அப்படி நம்மளுடைய ரத்தத்திலேயே ஊறி இருக்குது. அதில் என்ன ஒரு பெரிய பெருமை, ஒரு லாகவம்னா, நம்ம எந்த கண்ணோட்டத்தில் வேணால் நம்ம ராமரையோ சீதையோ பார்க்கலாம், வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். அதனால் ஒருத்தருக்கு வெற்றியாளன் தோன்றுறது, ஒருத்தருக்கு மானுடன் தோன்றுறது. அவர் கவியரசர் அப்பவே எழுதிட்டார், ராமன் எத்தனை ராமனடின்னு. அந்த மாதிரி விதவிதமாக நம்மளால் பார்க்க முடியும். அது எப்படி பார்த்தாலும் அதை வந்து நம்ம எப்படி சொல்ல முடியும் ராமரை பற்றி, நான் இப்படின்னா நினச்சேங்க நம்ம கேட்க முடியாது. அது அவருடைய பார்வை. அதுக்கு வழி கொடுக்கறது நம்மளுடைய இதிகாசம். அதில் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு நான் வந்து உங்களை வாழ்த்தி நான் அமர்ந்துக்கிறேன். அது என்னென்னா, என்னுடைய சின்ன தாத்தா, என்னுடைய அப்பாவுடைய சிறிய தந்தை கே சந்திரசேகரன் பேர், நல்லிசாருக்கு அவரை தெரியும். அவர் வந்து எழுத்தாளர். அவர் தாகூர் அமர்வு அதில் இருந்திருக்கார் எல்லாம். ராமாயணம்னா நாங்கள்லாம் வந்து எங்கள் 2 தாத்தாவும் சேர்ந்து இருக்கிற கூட்டு குடும்பத்தில் தான் நான் வளர்ந்தேன். அதனால் 3 தலைமுறை ஒரே சமயத்தில் வீட்டில் இருந்தது. அப்போது 4:30 மணிக்கோ 5 மணிக்கோ அவர் ஆரம்பிச்சிருவார். கூஜந்தம் ராமராமேத்தின்னு வால்மீகி ராமாயணம் எங்களுக்கெல்லாம் இப்போ இப்படி இருக்கும், எரிஞ்சு வேற பாடுவார். அந்த மாதிரி ராமருடைய ராமாயணத்தை கரைத்து குடித்தவர். அவர் வந்து ஒரு ஓரங்க நாடகம் எழுதியிருக்கார். அதுலேருந்து ஒரு 2 பகுதியை படிச்சுட்டு நான் வந்துக்கிறேன். இது என்னென்னா, சத்ருக்னனுக்கும் ஸ்ருதகீர்த்திக்கும் நடக்கிற ஒரு உரையாடல். அதில் பட்டாபிஷேகம்லாம் நடந்துடுறது. திரும்பி வந்து ராமர் என்ன பண்ணுறார், லவணாசுரன்னு ஒரு அசுரன் இருக்கான், அவன் போய் நீ கொஞ்சம் சென்று வா வென்று வா மகனேன்னு சொல்லி தம்பி அமுச்சுடுறார். இடையில் 12 ஆண்டுகள் கடந்து விடுகின்றன. சத்ருக்னன் தன் அரண்மனையில் மனைவி ஸ்ருதகீர்த்தியை சந்திக்கிறார். ஸ்ருதகீர்த்தி, என் அருமை சகோதரிகளுக்கு நேர்ந்த பேர் அதிர்ஷ்டத்தில் எனக்கும் ஒரு பங்கு இல்லாது போய்விடுமே என்றுதான் தங்கள் பெரியண்ணா தங்களையும் நாட்டை விட்டு இத்தனை ஆண்டுகள் அனுப்பிவிட்டார் போல் இருக்கிறது. அந்த பெரிய ஃபெமினிஸ்டாக அவர் எழுதியிருக்கார் இந்த ஸ்ருதகீர்த்தியை. அப்போது களங்கமில்லாத கீர்த்தியை குலதனமாக கொண்டது உங்கள் வம்சம் என்பதை மறந்தேனே. ஆயினும் இந்த அழியா பெயரின் பொருட்டு பெண்மைக்குரிய இளமை வனப்பையும் ஆர்வ இதயத்தையும் அல்லவா பலி வாங்கியிருக்கிறது உங்கள் குலம் அப்படின்னு ஸ்ருதகீர்த்தி கேட்குறா. திருப்பி சத்ருக்னன் வந்து இல்லை எங்கள் அண்ணா இப்போ இதுக்காக இது செய்தார், அதுக்காக செய்தார். அது திருப்பி ஸ்ருதகீர்த்தி விடுறதே இல்லை. நீங்கள் அண்ணன் தம்பிகள் 4வரும் புகழுக்காக இவ்வளவு ஆசைப்படுகையில் எதற்காக மங்கைகளை தேடி மாலையிட்டீர்கள்? புகழையே வரித்து வாழ்க்கை விருதத்தையும் வீணாக்காது இருந்திருக்கலாமே. இது வந்து ராமரை பிடிக்காதவர் சொல்லலை, ராமரை தினம் பாடியவர் எழுதியிருக்கிறது. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி வேணால் பார்க்க முடியும். ஆனால் அதனால ராமரும் போக மாட்டார், ராமாயணமும் போகாது, கம்பர் கீர்த்தியும் நில பெற்று இருக்கும். எனக்கு இது ரொம்ப வியப்பாக இருந்தது. இப்போ தான் நான் அண்மையில் அலையன்ஸில் வாங்கி இந்த ஓரங்க நாடகத்தை இப்போ தான் நான் படித்தேன். இப்படி எழுதியிருக்கார். இது அவர் எழுதினதில் தவறு இல்லை. ஏன்னா சீத்தை வேணும்னாலும் எவ்வளவோ சிறிய மாதங்கள் தான் பிரிஞ்சிருக்கா கணவனை விட. ஊர்மிள 14 மாதம், மாண்டவி 14 மாதம், இப்போ லவணாசுரனால் ஸ்ருதகீர்த்தியும்
14 வருஷம். அதான் 14 வருஷம். அதனால் எல்லாரையும் அவ்வளவு நாட்கள் பிரித்து வைக்கிறது இந்த கதை. அதனால் நீங்கள் எப்படியும் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு இலக்கியமாக அது இடம் கொடுக்கறது. இன்னும் ஒன்றும் ஸ்ருதகீர்த்தி இதில் சொல்கிறது, அவர் சொல்கிறார், சத்ருக்னன், நான் திரும்பி வரைச்சே 2 ரொம்ப அழகான பிள்ளைகளை பார்த்தேன், அவ்வளோ நல்லா அந்த ராமாயணத்தை பாடுறதுன்னு. அதுக்கு திருப்பி கேட்குறார், ஓ பேர் உங்கள் அண்ணா பேர் வச்சுருக்கலா? எங்கள் அக்கா பேர் என்ன வச்சுருக்கணும் அந்த காவியத்துக்கு? ஸோ இப்பேற்பட்ட காவியம் எவ்வளவு ஆண்டுகளானாலும் நமக்கு வற்றாத ஊற்றா நமக்கு எவ்வளவோ கற்றுக் கொடுக்கும் இந்த காவியம். அந்த கழகம் அதில் நீங்கள் இவ்வளவு திண்டிவனத்தில் இவ்வளவு தூரம் அதை நீங்கள் அந்த செய்தியை எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து அது தழைக்க செய்யறதுக்கு உங்கள் பாராட்டு. என்னை அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். கற்பெனப்படுவது சொற்றிரம்பாமை என்று ஒரு இலக்கிய தொடர். சொன்னதை சொன்னபடி செய்தல் என்று. அதுபோல தான் உரை செய்ய வந்தது சுருக்கமாகத்தான் இருக்கும் என்பதை மிகவும் சுருக்கமாக சொன்னாலும் அனைவர் மனதிலும் நிற்கும்படியாக தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இந்த அமைப்பு விருதுகள் வழங்க வேண்டும் என்று சொன்ன உடனே கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்கள், இவ்வளவு நாளும் சென்னையை சுற்றி இருக்கிறவர்களுக்கே கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், சற்று வெளியில் போய் இதுவரையிலும் தெரியாதவர்களை அறிமுகப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். அதன் காரணமாகத்தான் இப்போது சென்னை கம்பன் கழகம் தேடி தேடி யாரெல்லாம் செய்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி தேர்வானவர் தான் ஜோதி அவர்கள். சென்னை கம்பன் கழகத்தின் உடைய இந்த பணிகளுக்கு உற்ற துணையாக நிற்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அமைப்போடு பாரதிய வித்யா பவன் என்கிற கலையை பண்பாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு இடம் தந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடப்பதற்கு வழிவகை செய்கிறது. ஆகவே ராமசாமி அவர்களை அன்பு பாராட்டி கம்பன் கழகத்தின் சார்பாக வரவேற்கிறோம். இப்போது விருதாளரினுடைய அறிமுக உரையை நிகழ்த்த வருகிறார் கவிஞர், சென்னை கம்பன் கழகத்தினுடைய துணை செயலாளர் மலர்மகன் ஐயா அவர்கள். அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெருமை சேர்க்கிற இந்த பெருமக்களை எல்லாம் இருகரம் கூப்பி வரவேற்பதிலே மீண்டும் கம்பன் கழகம் மகிழ்ச்சி கூறுகிறது. இன்று கம்பன் பணிச்செம்மல் விருது பெறுகின்ற அம்மையார் அவர்களை அவருடைய வயதை குறித்து தலைவர் முதற்கொண்டு பாராட்டி பேசியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இள வயதிலேயே இப்படிப்பட்ட மிக பெரும் பணியை ஆற்றி கொண்டு வருகிற அந்த அம்மையாரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என்பது அவருடைய செயலாக்க குறிப்புகளை எல்லாம் பார்க்கிற போது பாலசீனிவாசனும் அடியேன் சீனிவாசனும் அசந்துதான் போனோம். இதை எப்படி டு மேக் இட் இன் நட்ஷல், இதை எப்படி நம்ம சுருக்கிறதுன்றது ரொம்ப சிரமப்பட்டு போனோம். அவ்வளவு விரிந்த புகழுக்கு உடையவராக இருக்கிற உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். 11 கீழ்கணக்கு நூல் சிறுபானாற்றுப்படை, அது போற்றுவது நல்லியக்கோடன் என்கிற ஒரு மன்னனை. அந்த மன்னன் ஓய்மா நாட்டின் மன்னனாக விளங்கியவன். அந்த பண்டைய ஓய்மா நாட்டின் ஒரு உள்ளூர் தான் திண்டிவனம். அதை உலக புகழூராக்குவதற்கு அந்த அம்மையார் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த இலக்கிய சிறப்பை மீண்டும் இவர்கள் மீட்டெடுத்து கொடுப்பார்கள் என்பதற்கான நம்பிக்கை இந்த உரையில் இருக்கிறது. தமது அரை நூற்றாண்டு வயதுக்குள், கரெக்ட், தங்கள் அரை நூற்றாண்டு வயதுக்குள் 1/4 நூற்றாண்டு சாதனையை 3 ஆண்டுகளில் நிகழ்த்தியிருக்கிறீர்கள். 21, 22, 23, 21வது வருஷம்தான் இந்த கம்பன் அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பொம்மபுரம் மயிலம் பொம்மபுரம் சுவாமிகள் தான் ஆசீர்வாதம் பண்ணி தொடங்கி வச்சுருக்காங்க. இப்போ அந்த நம்முடைய புதுச்சேரி அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் தான் அதுக்கு மதிப்பூர்வ தலைவராக இருக்காங்க. இவங்களுடைய கணவர் தான் அதனுடைய தலைவராக இருக்காங்க. இவங்க கணவரை எப்படியெல்லாம் இவங்க உருவாக்குனாங்கிறத அழகாக சொன்னார் நம்ம தம்பி. இப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த இருவருமாக இணையராக இருந்து இவர்கள் ஆற்றுகிற பணிக்கு
இணையர் என்றே பரிசு கொடுத்திருக்கலாம். நாம் இலக்கிய இணையர் என்று ஏற்கனவே பரிசுகளை எல்லாம் வழங்கி இருக்கிறோம். கணவன் மனைவி இருவருமாக செய்கிற பரிசுகளுக்கு இப்போ கூட ஒன்றும் பஞ்சம் இல்லாமல் நீங்கள் இதை அவருக்கு டெடிகேட் பண்ணிவிடுங்க. தெள்ளாறு கல்வியியல் பயிற்சி கல்லூரி முதல்வர் பணியாற்றி கொண்டு வருகிறார். பேராசிரியர், முனைவர், ஒரு கல்லூரி முதல்வர் என்றால் இவரது பல்கலைக்கழக பட்டாபிஷேகங்களை பற்றி நாம் குறிப்பிட வேண்டியதே இல்லை. அப்படியான மிகப்பெரிய பட்டங்களை எல்லாம் பெற்றிருக்கிறவர் இவர். என்றாலும் கூட முதல்வர் பணியிலும் கூட கன்னித்தமிழ் பாடும் பணியும் கம்பன் புகழ் வளர்க்கும் பணியும் வாழ்நாள் பணியாக கொண்டு இவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அதற்கு அவருடைய கணவன் அவர்கள் எல்லா காரியங்களிலும் கை கொடுக்கிறார். எப்படி நம்ம பாட்டை மாற்றி போடணும், பாரதியார் பாட்டை, இவங்களுடைய செயல்கள் அத்தனைக்கும் அவர் கை கொடுத்து கொண்டு வருகிறார் என்போது சரவணனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏமா ஆக்ஷன் வரல? நாங்கள் அப்படி தானே எதிர்பார்த்தோம். ஆமாம் 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 ஆமாம். முனைவர் ஞானதோ சரவணன் அவர்கள் படைப்பாளராகவும் விளங்கி நம்மை பிரமிப்ப வைக்கிறார்கள். நவீன தமிழாய்வு இதழ் என்ற ஒரு இதழில் சிலப்பதிகாரம் என்னும் தலைப்பில் 33 ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிட்டு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அதேபோல் 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் தலைப்பில் 36 ஆய்வுக் கட்டுரைகளை தொகுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ் இலக்கியங்கள் என்னும் தலைப்பில் 43 ஆய்வுக் கட்டுரைகள். இப்படியாக தமிழ் வளர்ச்சி புரவலரும் புலவரும் என்கிற தலைப்பில் அவர்களையெல்லாம் தேர்ந்தெடுத்து அவர்களையெல்லாம் தொகுத்து 33 ஆய்வுக் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள். அதுவும் அல்லாமல் 12 திருமுறைகளில் பல கட்டுரைகளை எழுதி செய்திருக்கின்றார்கள். இப்படி 150க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை படைத்து இலக்கிய உலகில் தான் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளர், ஆய்வாளர் என்பதையும் அவர் நிறுவியிருக்கிறார். வெறும் செயல்பாட்டாளர் மட்டுமல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். திண்டிவனம் கம்பன் கழக அறக்கட்டளையை நிறுவி அதன் செயலாளராக அம்மையாரும் தலைவராக கணவரும் இருந்து பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். இவர்களுடைய தமிழ் பணி சாதனைக்கு உரியதாகும். கின்னஸ், லிம்கா போல உலக சாதனை பதிவுகளை மேற்கொள்ளும் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பின் உங்கள் பகுதிக்கு நீங்கள் தலைவராக இருந்து அதை செயல்படுத்தி கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் செய்திருக்கிற சாதனைகளை நீங்கள் நிமிர்ந்து பார்த்தாலே மிக ஆச்சரியமாக இருக்கும். எங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். 3 ஆண்டுகளில் 48 நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தியிருக்கிறார்கள். இணையம் மற்றும் நேரடி அரங்க நிகழ்வுகளாக அவற்றை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதில் நல்லா குறிச்சிக்கணும், 2218 இளம் சொற்பொழிவாளர்களை இந்த தமிழுலகுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய சாதனை. 3000 பேருக்கு சான்றுகள் வழங்கி பெருமைப்படுத்தி இருக்கிறார். 500 என்று விருது வாங்குகிற இந்த அம்மையார் 500 பேருக்கு ஏற்கனவே விருதுகள் வழங்கி பெருமைப்படுத்தி இருக்கிறார் என்பதையெல்லாம் இவருடைய பெயருக்கு முன்னொட்டும் பின்னொட்டுமாக இருந்து இவரை பெருமைப்படுத்துவதை நாம் மகிழ்ச்சியாக இங்கே நாம் கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இவர் ஏற்படுத்தி இருக்கிற இந்த அமைப்பு இன்று நாடெங்கிலும் 23 கிளைகளுடன் வேறும் விழுதுமாக வளர்ந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய கைராசிக்கார அம்மா. நீங்கள் இன்னும் இது 50, 100 என்று பெருகி வர வேண்டும். அதற்கான உங்களுடைய ஆயத்த பணிகளெல்லாம் நன்றாக புலப்படுகிறது. கடந்த ஆண்டு 2023 இணைய வழியாக ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், அபுதாபி கம்பன் உறுப்பினர்களுடன் உலக அளவினால் ஒரு பெரிய நிகழ்வை நடத்தி வெற்றி கண்டிருக்கின்றார்கள். நல்லா கைத்தட்டலாம். ஏன்னா ஆமாம், அலைகடலுக்கு அப்பாலும் நம்முடைய தமிழின் அலை வீசுகிறது என்று சொன்னால் அதற்கு இப்படிப்பட்டவர்களுடைய செயலூக்கமும் செயலாக்கமும் தான் காரணம் என்பதை நாம் அப்படி கௌரவப்படுத்தலாம். இந்த ஆண்டு ஜூன் மாதம் மலேசியாவில் கம்பன் விழா நடத்த உள்ளார்கள். இவரது செயல்பாடுகள் பிரம்ம பிரயத்தனமா அல்லது பிரம்மாண்ட பிரயத்தனமா என்று நினைக்கிற போது நமக்கே பிரமிப்பு ஊட்டுகிறது. அப்படியான மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் நிகழ்த்தியிருக்கின்றீர்கள் இந்த இள வயதிலேயே. இன்னும் உங்களுக்கு வயதும் வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது என்கிற வகையில் உங்களிடம் இன்னும் இந்த தமிழ் உலகம் நிறையவே எதிர்பார்க்கிறது. ஆகையினாலே உங்களுக்கு இந்த சென்னை கம்பன் கழகம் உங்களுடைய சிறப்புகளை எல்லாம் பாராட்டி பெருமைப்படுத்தி இந்த கம்பன் பணிச்செம்மல் என்கிற விருதினை உங்களுக்கு வழங்குவதில் பெருமை கொள்ளுகிறது. அதை நீதியரசர் கரங்களால் பெறுவதற்கு ஒரு முதிய கரங்களால் ஒரு இளைய கரம் பெறுகிற போது அதற்கு ஒரு சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. அது ஆசீர்வதித்ததும் போல ஆகிறது என்பதனாலே மகிழ்ச்சியோடு உங்களுக்கு இந்த விருதினை வழங்கிடுகிறோம்.
நிரலின்படி விருதாளர் ஏற்புரை வழங்க வருகிறார்கள். இடையில் அம்பத்தூர் கம்பன் கழகத்தின் தலைவர் அவர்கள் இப்போது வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறோம். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன், அன்னை தமிழால் அவையோரை வணங்குகின்றேன். ஆன்றோர் பெருமக்களும் சான்றோர் பெருமக்களும் அமர்ந்திருக்கும் இவ்வவையில் இந்த நாணலையும் அழைத்து அன்பு பாராட்டிய மதிப்பிற்கு மிகுந்த ஐயா பாலஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தலைமை தாங்கி நேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மா அவர்களுடைய திருக்கரங்களால் விருது பெற்றமை மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் செய்த பணிகள் என்பது என்னுடைய பணிக்கானதாக இருந்தாலும் அதை அழகாக கவிநயத்துடன் எடுத்துக்காட்டிய ஐயா அவர்களுக்கும், சிறப்புரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய அம்மா அவர்களுக்கும், இக்கம்பன் கழகத்தினுடைய பொன்விழாவுக்கு செயலராக வந்திருந்து சிறப்பித்திருக்கக்கூடிய அம்மா அவர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி, என்னுடைய முதல் நிகழ்ச்சியை 75 மணி நேரங்கள் தொடர்ந்து இணைய வழியில் கம்பன் உலக சாதனை தான் முதல் நிகழ்ச்சியாக அமைந்தது. அதே போன்று திருமூலரின் திருமந்திரம் என்ற ஒரு நிகழ்ச்சி திருமூலரால் அரங்கேற்றப்படாமல் இருந்த குறையை ஏனோ ஈசன் அறிவித்தார் தெரியவில்லை. எனவே அரங்கேற்ற விழாவாக 365 நாட்கள் கிட்டத்தட்ட 450 பேருடன் உலக சாதனையாக நடத்தி அதை அரங்கேற்றம் செய்தோம். ஏனென்றால் அதையும் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன், வேறொன்றுமில்லை, சிறிய நாணலின் ஆசைதான். அனைவரினுடைய அருளாசையோடு நிச்சயம் எங்களுடைய பணிகள் தொடங்கும். கம்பன் புகழ் அம்மா அவர்கள் குறிப்பிட்டது போன்று விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் என்றும் உறங்காது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பால் விதைத்த விதை இன்னமும் தலைமுறைகளை தாண்டி உங்கள் ஆசைப்படி இளைய தலைமுறைகளிடம் நிச்சயம் சென்று சேரும். கம்பராமாயணமும் மகாபாரதமும் நம் இரு கண்கள் போல வளர்ந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். அதனால்தான் கம்பன் மானுடம் வென்றதம்மா என்று இறுதியாக கம்பனை அழகாக அவன் முடித்து காட்டுவான். அதனால்தான் காற்றுமழை ஆழியிலும் காலமெனும் ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை நிறைந்ததென்று சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி என்று கண்ணதாசனை மயங்கி போய்து நாமெல்லாம் எப்படி மயங்காமல் இருக்க முடியும்? ஒரே ஒரு செய்தியோடு நிறைவு செய்கின்றேன். மனித வாழ்க்கையில் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்க வேண்டும் என்பதனால்தான் என்னவோ ராமனின் முகத்தை கம்பன் சொல்லும்பொழுது முன்பு பின்பு நோக்கின் அன்று அலர்ந்த செந்தாமரை வென்றதம்மா என்று எழுதினான். செந்தாமரை ஒத்தது என்று அவன் எழுதவில்லை, செந்தாமரை போல் இருந்தது என்று அவன் குறிப்பிடவில்லை. அன்று அலர்ந்த செந்தாமரை வென்றது மனிதன் வாழ்வின் இன்பத் துன்பங்களை சமமாக பாவிக்க வேண்டும் என்று. அதே உவமையை, இந்த ஒரு உவமை மட்டும்தான் கம்பன் 2 இடங்களில் பயன்படுத்தினான். மற்றொன்று இடம் அனுமன் சீதையை கண்டுபிடித்து வந்து ராமனிடம் சொல்ல வருகின்றான். ராமனின் உள்ள குறிப்பை அறிகின்றான். அப்பொழுது அனுமன் தென் திசை நோக்கி வணங்கினான். இந்த ஒற்றை வரியில் வணக்கத்திற்கு உரியவளாக சீதை இன்னமும் இருக்கின்றாள் என்பதை அழகாக ராமனுக்கு அவன் உணர்த்திவிட்டான். அப்பொழுது கம்பன் ஒரு உவமை படைக்கின்றான். சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை முகத்தினை உண்ணுவாள். எவ்வாறு சித்திரத்தில் வரைந்த ஒரு செந்தாமரை எப்பொழுதும் வாடாமல் இருக்குமோ அதுபோன்று சீதை இருக்கிறாள் என்றால் ராமனை பிரிந்து அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என்ற அர்த்தமா என்ற ஒரு கேள்வினை கேட்டு பதில் சொல்கின்றான் கம்பன். எவ்வாறு ராமா உன்னுடன் நின் பிரிவினும் சுடுமோ வெண்காடி என்று கேட்டு உன்னுடன் இருக்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருந்தாலோ அதே நினைவுகளை உன்னை பிரிந்து இருக்கும்பொழுதும் நினைத்து அவள் மகிழ்ச்சியாக மலர்ந்திருக்கின்றாள். எனவே இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவித்து சீதை நிச்சயம் நீ வருவாய் என்று இருக்கிறாள் என்ற உள்ள உறுதியை காட்டுவதுதான் கம்பராமாயணத்தின் அடிநாதம். பெண்ணாசை மனித வாழ்வை கெடுக்கும், மண்ணாசையும் மனித வாழ்க்கையை கெடுக்கும் என்பதைத்தான் பலனாகவும் பயனாகவும் நோக்கமாகவும் கொண்டு இருவரும் இதிகாசங்கள் பயணம் செய்கின்றன என்று கூறி வாய்ப்பளித்த அத்துணை அன்புறவுகளுக்கும் நன்றி பாராட்டி இவ்வேளையில் இவ்விருதினை வழங்குவதை மகிழ்ச்சி அடைகின்றேன். என் கணவர் வருவதாக தான் இருந்தது. உண்மையில் என் கரம் பிடித்தவர் என்னுடைய அத்துணை நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு மலையாக இருந்து எனக்கு உதவி செய்கிறார். இன்று வர முடியாத சூழல் என்பதால் அன்பு தோழியுடன் வந்திருக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அனைவரையும் அன்புடன் வழங்கி அம்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விருதாளர் சிறப்பாக பேசுவார் என்பதை காட்டிலும் நன்றாக பாடக்கூடியவர். அவருக்கு தனிச்சிறப்புகள் நிறைய இருக்கின்றன. கம்பன் கழகம் தேடி தேடித்தான் அந்த விருதை வழங்குகிறது. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்களும் பாரதிய வித்யாபவன் ராமசாமி ஐயா அவர்களும் இணைந்து இத்தகைய சிறப்பானவர்களை பாராட்டுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இப்போது சென்னை கம்பன் கழகம் திடீரென்று செயல் தலைவர் அவர்கள் விருதாளர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று தனியாக அழைத்தார்கள், அழைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதை
கம்பன் கழகத்தின் சார்பாக நல்லி ஐயா அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அன்பு பாராட்டி அழைக்கிறேன். இப்போது சிற்றுரை ஆற்ற வருகிறார் வழக்கறிஞர் ஆகா ராஜாராமன் அவர்கள், சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தினுடைய துணை செயலாளர். அவர்களை சிறப்பு செய்ய பொருளாளர் அவர்களை அன்பு பாராட்டி மேடைக்கு அழைக்கிறேன். ராஜாராமன் அவர்களின் சிற்றுரை. அனைவருக்கும் இனிய வணக்கம். மேடை தாங்காது என்கிற ஒரே காரணத்திற்காக கீழே அமர்ந்திருக்கிற அத்தனை இந்த நகரத்தின் பெரும் கொடையாளர்களுக்கும் பெருந்தனவாளர்களுக்கும் இலக்கிய ஆளுமைகளுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். என்ன தலைப்பில் பேசுகிறீங்க ராஜாராமன்? ஏன்னா ராமனை எனக்கு ஏன் பிடிக்கும், இதுதான் பொது தலைப்பு. அதில் நீங்கள் என்ன தலைப்பில் பேசலான் இருக்கீங்க அப்படின்னு பாலசீனிவாசன் அண்ணா அவர்கள் கேட்டபோது நான் சற்றே யோசித்து அப்போது தான் ஒரு சின்ன உரை ஒன்று கேட்டிருந்தேன். ராமனை நாம் ஏன் கொண்டாடுகிறோம் என்று. ராமனை காலத்தினுடைய நீட்சி தோறும் கண்டங்கள் தாண்டியும் காவியத்தை தாண்டியும் ராமன் பேசப்படுவதற்கு காரணம் எது? அம்மா பேசுகிற தலைப்பு அதுதான், மானுட ராமன் தான் அவன் கொண்டாடப்படுவதற்கான காரணம். ஆனால் ஒரு சாதாரண மானுடனை நாம் இத்தனை அளவிற்கு கொண்டாடுவோமா? நமக்கு எப்பயுமே இது தேர்தல் காலம் இல்லையா, நமக்கு வெற்றி அதுதான் முக்கியம், அதுவும் வாக்கு எண்ணிக்கையில் வெற்றி பெறணும் அது. ஆனால் இன்று பேசப்படுகிற ராமன் வாக்கு எண்ணிக்கையால் வெற்றி பெற்றவன் அல்ல, வாக்கின் திண்மையால், ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் என்கிற கோணத்தில் பார்த்தால் அவன் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக எத்தனை கண்டங்கள் எத்தனை கடினப்பாடுகள் இருந்தாலும் ஒன்றில் நின்றானே, அதற்காக அவன் வெற்றியாளன். ஆனால் ஒன்று, இது கஜபலத்தாலோ புஜபலத்தாலோ வந்த வெற்றியா? அப்படியாக இருந்தால் சீதையை ராவணன் தான் கடத்தி கொண்டு போனான் என்று தெரிந்ததும் ராமனுக்கு இலங்கை என்ன போக முடியாத தூரமா? ராவணன் என்ன அவனுடைய வில்லுக்கு எட்ட முடியாத பெரிய ஆற்றலை கொண்டவனா? அவனுக்கு ஏன் சுக்ரீவன், ராமன், குகன், வீடனன் இவர்களெல்லாம் துணை சேர்க்க வேண்டும்? ராமனுடைய வில்லுக்கு பங்களிக்க வேண்டியா இவர்களெல்லாம் வந்து சேர்ந்தார்கள்? இல்லை. ராமன் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக த்ரூ ஹிஸ் பயோகிராஃபி நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லுகிறான். நீ எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவனாக இருந்தாலும் சரி, துணை நலத்தோடு அதை ஜெயிக்கிற பொழுது வெற்றிக்கு ஒருத்தர் நின்று போஸ்ட் கொடுத்தா சோலோ பெர்ஃபார்மன்ஸ் வெறும் நல்லா இருக்காது ஸ்டேஜுக்கு. வெற்றினா ஒரு குரூப் ஃபோட்டோ இருக்கணும். வெற்றியாளர்கள் எப்போதும் நான் இந்த வெற்றி எனக்கு வந்தது கிடையாது என்று எப்போது ஒரு வெற்றியாளன் சொல்லுகிறானோ அப்போதுதான் அந்த வெற்றி முழுமை பெறுகிறது. ராவணனை கொன்ற பிறகு இந்த வெற்றி வீடனன் என்னும் சேடன் தந்தது என்று அனுமனை அழைத்து சொல்லுகிறான் ராமன். இது தனக்கான வெற்றி என்று ராமன் எந்த இடத்திலும் கொண்டாடவே இல்லை. ராமன் நமக்கு நடத்துகிற மிகப்பெரிய பாடம், உன்னை அவமானப்படுத்துவார்கள், உன்னை காயப்படுத்துவார்கள், உன்னுடைய ஆற்றல் இதுதானா என்று உன்னை ஒரு புள்ளியில் கொண்டு வந்து இவ்வளவு சடாயு சொல்லுகிறான், மானின் பின்பு போய் குலப்பழி கூட்டிக் கொண்டீர் என்கிறான். உன்னுடைய குலத்திற்கே நீ பெரிய பழியை செய்திருக்கிறாய் என்கிறான். ஆனால் அந்த ஏதாவது ராமன் பதிலளித்தானா? நான் செஞ்சது இவ்வளோலாம் சரியானது, நம்மளா இருந்தால் கொந்தளிச்சிருப்போம். சொல்லவே இல்லை, பதிலே கிடையாது. அப்படியாகப்பட்ட சடாயுக்கு தன் தந்தையினுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈம காரியங்களை இருந்து செய்கிறான். ஒரு வெற்றியாளன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? உங்களை நோக்கி எரியப்படுகிற கல்லை கூட நீங்கள் அவர்கள் தனக்கு வழங்கிய போதனைகளாக ஏற்கிற பொழுது நீங்கள் உடையாத கண்ணாடியாக இருந்து அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அந்த பிம்பத்தை அவர்களுக்கு பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த வெற்றியாளன் ராமன். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ராமன் சடாயு குலப்பழி கூட்டிக் கொண்டீர் என்று சொன்னான். ஆனால் தன்னுடைய தந்தைக்கு தோழனவன். தன் தந்தைக்கு செய்ய முடியாத ஈம காரியத்தை சடாயுக்கு செய்கிறான்.
அது கீறல் விழுந்த கண்ணாடியாக இருந்தால் சடாயுக்கு அத்தனை பெரிய காரியம் செய்திருக்க மாட்டான். சடாயு தன்னுடைய தகப்பனை தோழன் என்று ஏற்றுக்கொண்டதால் சடாயுவை தன்னுடைய தந்தையாக ஏற்றுக்கொள்ளுகிறான் ராமன். இந்த கீறல் விழாத கண்ணாடிதான் சடாயுவை தகப்பனாக பிரதிபலித்து காட்டுகிறது. ராமன் அந்த இடத்திலே ஒரு வெற்றியாளனாக நமக்கு வெளிப்படுகிறான். பரசுராமன் அவனை சொல்லுகிறான். பரசுராமன் ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து, நீலாம் என்ன ஜெயிச்சிட்ட, ராமாயணத்தினுடைய மிகப்பெரிய மாற்றம் நிகழ்கிற இடம் சீதையினுடைய மனத்தை முடித்தது, வில்லை உடைத்து சீதையை திருமணம் செய்து கொள், நான் ஏற்று திருமணம் செய்து கொள்ளுகிறான். பரசுராமன் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறான். நீ என்ன ஆளு, நீ உடைச்ச வில் எப்படியாப்பட்ட வில் தெரியுமா, அது வந்து செகண்ட் ஹேண்ட் வில்லு, அது ஆல்ரெடி அதில் வந்து அது ஆல்ரெடி யாரோ உடைச்சிருக்காங்க, அப்படியாப்பட்ட வில்லை உடைச்சிட்டு இன்னும் பெரிய நீ வீரன் வீரன்னு பாராட்டிக்கிற, இற்று ஓடிய சிலையின் திறம் அறிவென் இனி என் உன் பொன் தோல் வழிநிலை சோதனை புரிவன் நசை உடையோன் செற்று ஒடிய திரள் தோல் உரு தினவும் சிறிதுடையேன் மற்ற ஓர் பொருள் இலை. என்கிட்ட இருக்கிற வில் எப்படிப்பட்டது தெரியுமா, நீ அங்கே உடைச்ச வில் மாதிரி கிடையாது, த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் ஸ்ட்ராங்கஸ்ட். அதனால இதை வேணா ஜெயிச்சு காட்டு, நான் உன்னை ஒன்றும் பண்ணலை, சவாலே கிடையாது. ராமன் எந்த இடத்துலையுமே நாம இருந்தா அது எப்படி நம்ம உடனே ஒரு இன்னைக்கு தேதியாக இருந்தால் அடுத்த நாள் கேஸ் ஃபைல் பண்ணியிருப்போம், நம்ம ஸ்டே ஆர்டர் வாங்கியிருப்போம். நம்ம என்னென்னு டு இன்ஜெக்ட் அகெயின்ஸ்ட் ரிப்பீட்டிங் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பிரேக்கிங் த வில் அப்படின்னு. ஏன்னா அம்மா இருக்காங்க, அது இல்லாமல் இன்னைக்கு வந்து விருதுக்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு விருது வாங்கினவருக்கும் அந்த 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இது லா பேசுறதுக்கு உரிய மேடை என்பதால் ஸோ அப்படி இன்ஜெக்ஷன் வாங்கியிருப்போம், இல்லையா டிஃபமேஷன் சூட் போட்டிருப்போம் பரசுராமன் மேலே. அப்படி ஒன்றுமே செய்யலை, வாங்கினா வில்லை வாங்கி திரும்ப இல்லை நான் நேற்றிட்டு கேட்குறான், நான் இப்போ நீ சொன்னதை செஞ்சுட்டேன், எந்த வில்லில் அம்பு இருக்குது, எதை நோக்கி விடட்டும் நீ சொல்லுன்றான். ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க, அவனை எதிர்க்கவே இல்லை, நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேன், நிரூபிச்சிட்டேன், ஐ ப்ரூவன் மை மெட்டல், நவ் ஐ எம் ரெடி. இப்போ வில் தயாராக இருக்குது, இதை நான் யார் மேலே விடலாம் சொல்லு. த ஓனஸ் ஆஃப் ப்ரூஃப், த ஓனஸ் ஷிப்ட் ஆன் த ஷோல்டர்ஸ் ஆஃப் பரசுராமா. அப்படிதான் அந்த பூதலத்தரச எல்லாம் போன்று வித்தனை என்றாலும் வேத வித்து ஆய மேலோன் மைந்தன்னி விரதம் பூண்டாய் ஆதலின் கொள்ளல் ஆகாது அம்பு இது யாது இதற்கு இலக்கமாவது இயம்புதி விரைவின். சீக்கிரமா சொல்லு, என் வில்லு ரெடியா இருக்கு, இது யாருக்கு விடலாம். இப்ப பாருங்க, யார் ஒருவர் நம்மை காயப்படுத்தினாரோ அவனை கூட்டிட்டு வந்து டெசிஷன் எடுக்கிறது வைக்கிறோம். நீ சொல்லு, இப்போ நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், இதை என்ன பண்ணலாம். நாம் வெற்றி அடைவது வெற்றி கிடையாது, நாம் வெற்றி அடைந்ததை பிறரை ஏற்றுக்கொள்ள செய்வது என்பது இருக்கிறதே. நீங்கள் வார்த்தைகளால் விளம்பி பெறுகிற வெற்றியை விட செயல்களால் நிரூபிக்கிற வெற்றி தான் ராமாயணத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. அதை தான் ராமன் நிரூபித்திருக்கிறான். அதனால் தான் சொல்லுகிறேன், வெற்றி புஜபலத்தால் வருவதல்ல, கஜபலத்தால் வருவதல்ல, உள்ளே இருக்கிற நிஜ பலத்தால் வருவது. அடுத்த களம், ராவணனை கொண்டு வந்து போர்க்களத்தில் நிறுத்திய பிறகு அவனுக்கு மன்னிப்பு வழங்குகிற தோரணை, அவனை இன்று போய் நாளை வான்னு சொன்னான். இப்பயும் என்ன நடக்குது, இனிமேட்டு பேட்டில் ஃபீல்டு எந்த இல்லை, இது உந்து, நீ முடிவு பண்ணா இது பேட்டில் ஃபீல்டாகவே இருக்கும், இல்லைனா வில் கோ காம்ப்ரமைஸ். ரெடி, ஐம் ரெடி ஃபார் அமிக்கபிள் செட்டில்மெண்ட். என்ன இப்போ பிரச்சனை, சீதையை நீ விட்ட அப்படின்னா முடிஞ்சு போகுது. ராமன் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்திருந்தால் அந்த கணமே அந்த க்ஷணமே ஆயுதங்கள் எல்லாவற்றையும் இழந்து நின்ற ராவணனை, நிராயுத பாணியை, இல்லை அவனுக்கு மீண்டுமே ஆயுதங்கள் எல்லாமே அவன் கையில் கொடுத்து நிராயுத பாணியை கொன்றன்னு எனக்கு பாவம் வேணாம், நீ எல்லா ஆயுதங்களையும் திரும்ப ஒரு ரவுண்டு இன்னைக்கே முடிப்போம். நண்பர்கினியவர்களே, என்று நீங்கள் வெற்றியை தீர்மானிக்காமல் வெற்றியை தீர்மானிக்கிற தகுதியை உரிமையை மாற்றானுக்கு வழங்குகிறீர்களோ அப்போது அந்த நொடி அறிவிக்கப்படாமலே நீங்கள் வெற்றியாளனாக மாறிவிடுகிறீர்கள். நாம என்ன நினைத்துக் கொள்ளுகிறோம், வெற்றி என்பது கடைசி வரை போராடி ரத்தம் சிந்தி. இன்று எனக்கு ஒரு ஜூனியர் இப்போ தான் இன்டர்னாக வந்திருக்காரு எங்கள் ஆஃபீஸ்க்கு, அவர்கிட்ட நான் அந்த தலைப்பை சொன்னேன், இன்னைக்கு
ராமாயணத்தில் ராமன் எனக்கு ஏன் பிடிக்கும்னு தலைப்பு, இல்லை வெற்றியாளன்னு பேசணும் சார். அவருக்கு இருந்த ராமாயண புரிதல் வச்சு, சார் இந்த போரில் வெற்றி அதை பற்றி என்ன பேச போகிறீங்க அப்படின்னார். நான் சொன்னேன், அது களத்தில் நிகழ்கிற வெற்றி தான் போரில் கிடைக்கிற வெற்றி, களத்தில் வெல்வது. ராமாயணத்தில் களத்தில் செய்த வெற்றியை விட அவன் உளத்தில் செய்த வெற்றி இருக்கிறது. அதனால்தான் ஒவ்வொருவரோடும் தோள் சேர்த்து நின்னோடு ஐவரானோம், நின்னோடு அறுவரானோம், நின்னோடு எழுவரானோம் என்று இந்த விஷயம் இருக்கிறது. நம்முடைய வெற்றியை நாம் மட்டும் அனுபவிக்காமல் அந்த வெற்றிக்கு பங்கு சேர்ந்து அனைவரும் கொண்டாடுகிற வெற்றி, உயரங்களில் அனைவரையும் சந்திப்பதற்கு திறனுடையவர்களாக மாற்றுகிற வெற்றி, இந்த வெற்றியைத்தான் ராமாயணம் நமக்கு மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. இந்த தலைப்பை ஏன் இன்றைய நாளில் பேச வேண்டுமென்றால், இந்த தலைமுறை எப்படி இருக்கிறது, நம்மால் ஒரு விஷயத்தை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 seconds வெயிட் பண்ண முடியல. நீங்கள் யாராவது ஒரு வாட்ஸ்அப்பில் பக்கத்தில் நின்றுட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு கேட்குறாரு, சார் ப்ளூடிக் வந்துடுச்சா? பக்கத்தில் இருக்கிறார், எனக்கு மெசேஜ் அனுப்புகிறார், ப்ளூடிக் வரலனா சார் இந்த நெட்வொர்க்கே இப்படி தான் சார். இவ்வளோதான். நீங்கள் இந்த கமெண்ட்டுக்கு 2 செகண்ட் நம்மளால் காத்திருக்க முடியல. அப்போ என்ன ஆச்சு? த டாலரன்ஸ், த ஃபஸ்ட் அண்ட் ஃபண்டமெண்டல் குவாலிட்டி விச் திஸ் ஜென்ரேஷன் லாஸ்ட் இஸ் தி பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ். இந்த ரெண்டும் இன்னைக்கான தலைமுறை கிட்ட இல்லவே இல்லாமல் போயிடுச்சு. ராமன் நமக்கு பாடம் எடுக்கிறான். வெற்றி என்பது ஓவர் நைட்டில் கிடைக்கிறது கிடையாது, அது ஒரு டிராவல். அது இட்ஸ் நாட் எ டெஸ்டினேஷன், இட்ஸ் எ டிராவல். நம்ம எந்த மீனில் போய் நம்ம வெற்றியை அடையிறோம் அப்படின்றது. அதற்காக தான் ராமனுடைய பயணம் நெடிதிலும் நமக்கு அவன் பட்ட காயங்களையும் கம்பன் மிக தெளிவாக காட்டுகிறான். இல்லைனா பரசுராமன் கேரக்டர் நம்மளுக்கு தேவையே கிடையாது. ராமாயணத்தில் சுதாமா கிட்ட நான் ஒரு பணிவோடு கேட்குறேன், பரசுராமன் கேரக்டர் நம்ம ராமாயணத்துலேருந்து எடுத்துட்டா ஏதாவது பாதிப்பு இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அது அம்மா எனக்கு விளக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்போ ஆனாலும் எந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் அதனுடைய வெற்றி, அதனுடைய தோல்வியை நிர்ணயிப்பதற்கு ராமனுக்கும் சம பங்கு கொடுத்து அவனும் காயப்படுவான், அவனுக்கும் அலக்கழிக்கப்படுவான். ராமன் ஒரு இடத்துல தற்கொலை அளவிற்கு போகிறான், ஆற்றாமையில் அழறான். இலக்குவன் போய் தண்ணீர் எடுத்துட்டு போனப்ப வரல, இவன் இல்லாம நான் வாழ மாட்டேன்னு சொல்லி அவ்வளோ கதறி அழுகுறான். ராமனை மிக சாதாரண மனிதனுக்குரிய எல்லா குணாதிசயங்களையும் கொடுத்து அவன் வெற்றி பெற்றது அவன் கொண்ட சத்தியத்தின் காரணமாக என்று மனித குலத்திற்கே உள்ள மிகப்பெரிய வாய்ப்பை அவனுக்கு வழங்கி அவனை எந்த அடிப்படையிலும் கம்பன் செய்த மிகப்பெரிய விஷயம், ராமனை எல்லோரும் கடவுள் என்று புகழ்ந்தாலும் ராமன் ஒரு இடத்தில் கூட தன்னை கடவுள் என்று போற்றிக்கொண்டதே, அடையாளப்படுத்தி கொண்டதே இல்லை. அவ்வளவு பெரிய ஆற்றல் இருந்தாலும் அந்த ஆற்றலை நான் செய்து முடித்தேன், எனக்கு இந்த ஆற்றல் இருக்கிறது என்பதாக வெளிப்படுத்தி கொள்ளாமல் எல்லோரோடும் களத்தை பகிர்ந்து எல்லோரோடும் உளத்தை பகிர்ந்து அவன் கண்ட வெற்றிதான் அவனை வெற்றியாளர்களின் தலைவனாக மாற்றுகிறது. நல்ல தலைவன் என்பவன் களத்தை வெல்பவன் அல்ல, மாற்றானின் உளத்தை வெல்பவன். அப்படி பார்த்தால் ராவணன் என்கிற மாற்றானின் உளத்தையும் வென்று தனக்கு எதிராக தான் குறையுள்ளவன் என்று சொன்ன போதும் பரசுராமனுடைய உளத்தை வென்று இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்க்கிற பொழுது எதிராளியை கஜபலத்தாலோ புஜபலத்தாலோ வெல்லாமல் உளம் என்னும் திறத்தால் நிஜ பலத்தால் வெற்றியடைந்த ராமனை எனக்கு வெற்றியாளனாக பிடிக்கும். அவன் தோல்விகள் நிரம்ப பெற்றவன். ஆனால் அதையெல்லாம் நம்ம எங்கே வலிக்குதுன்னு இந்த இடத்துக்கு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த உலகத்துக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டு ரெண்டு அடி சேர்த்து கொடுக்கும் அந்த இடத்துல. அதனால் நம்ம எங்கே வலிக்குதுன்னு சொல்லவே கூடாது. ராமன் தனக்கு எங்கே வலிக்கிறது என்று யாரிடமும் சொன்னதே கிடையாது. அவனுக்கு வலிக்கவும் வலிக்காது. ஏனென்றால் அவன் அப்படியாகப்பட்டவன் கிடையாது. நீங்கள் கண்ணாடியாக இருக்கும்போது தான் கீறல் விழும், நீங்கள் சலவைக்கெல்லாம் மாறிட்டீங்கன்னா கீறலே விழாது. ராமன் அப்படியாகப்பட்டவன். எனவே அவனுடைய ஆற்றல் அனைத்தையும் அறிந்திருந்தும் அவனாக ஒரு நாளும் விளம்பரப்படுத்தி கொள்ளாமல் வெற்றிக்காக காத்திருந்து அதனை ஒவ்வொன்றாக மணிமணியாக கோர்த்து அந்த களம் நோக்கி பயணப்பட்டு எல்லோருடன் சேர்ந்து கொண்டாடிய வெற்றியாளனாக இருப்பதால் ராமனை எனக்கு மிகவும் பிடிக்கும் என்கிற சொல்லுவதற்கான வாய்ப்பினை கொடுத்த கம்பன் கழகத்தார்க்கும் இந்த மேடையை தாண்டியும் கம்பன் கழகத்தை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அருளாளர் ஐயா தொட்டு இன்ன பிற அமைப்பின் தூண்களுக்கும் என் நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நீதியரசர் தலைமையேற்றிருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் தான் ஒரு சிறந்த வழக்கறிஞர் என்பதை வெளிப்படுத்துவதற்காக சட்ட விதிமுறைகளை எல்லாம் காட்டி, அடுத்தது இன்றைய தலைமுறைக்கு தேவையானதை வள்ளுவர் ஒரு அதிகாரத்தில் சொல்லுகிறார். அந்த அதிகாரத்தின் பேர் பொறையுடைமை. அந்த பொறையுடைமை இல்லை என்பதை தன்னுடைய பேச்சின் வாயிலாக சொல்லி நினைவுபடுத்திய ராஜாராமன் அவர்களுக்கு நன்றி. சாரதா அம்மா ரொம்ப அவசரப்பட்டே இருக்காங்க, 1 மணி நேரம் அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் சுதாமாவுக்குன்னு. ஆகவே பேருரை வழங்க வந்திருக்கக்கூடிய டாக்டர் சுதா சேஷன் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறோம். நீதியரசர் அவர்கள் சிறப்புரையாளருக்கு சிறப்பு செய்கிறார்கள். சென்னை கம்பன் கழகம் 50 ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் அவர்கள் குறிப்பிட்டார்களே இளைய வயதினர் என்றெல்லாம், 1979-80 ஆண்டுகளில் கல்லூரி மாணாக்கர்களாக இருந்த என்னை போன்றவர்களை மேடையேற்றி கம்ப அரும்புகளை கல்லூரி அரும்புகள் சிந்திக்கின்றன என்று அழகானதொரு தலைப்பையும் கொடுத்து முன்னோட்ட வெள்ளோட்டமும் நடத்தி நாங்கள் சரியாகத்தான் பேசுகிறோமா என்பதை முன்வரிசையில் அமர்ந்து கண்காணித்த நீதியரசர் மு. இஸ்மாயில் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் கற்றுக் கொடுத்த கம்பராமாயணத்தின்படி மானுடராமனை அடையாளம் காட்டலாம் என்று கருதுகிறேன். நீதியரசர் பிரபாஸ்ரீதேவன் அவர்கள் கவியரசர் கண்ணதாசன் ராமன் எத்தனை ராமனடி என்று அன்றைக்கே பாடிவிட்டாரே என்பதையும் நினைவு கூர்ந்தார்கள். மூர்த்திக்கொருவன் ஸ்ரீராமன், முடிவில்லாதவன் அனந்தராமன் என்று அந்த பாடலில் சொல்லியிருப்பார் கவியரசர். முடிவில்லாதவன் அனந்தராமன், எனவே இன்னமும் எத்தனையோ ராமன்கள் வருவார்கள் என்று எண்ணினார் போலும். மானுடராமன் என்கிற தலைப்பை கொடுத்த உடனேயே, அப்படியானால் கடவுள் ராமன் இல்லையா, மனிதராமன் தானா என்பது போல சிலர் கேட்டார்கள். பெரியோர்களே, ஒரு செய்தியை இங்கே மிக தெளிவாக வரையறைத்துவிட்டு அதன் பின்னர் கம்பனுக்குள் நுழையலாம் என்று கருதுகிறேன். பல்லாண்டு காலமாக பல மேடைகளில் புழங்கி வருகிற ஒரு தகவல் இது. என்ன தகவல்? வால்மீகி முனிவர் மனிதராமனை பாடினார், கம்பர்தான் தெய்வராமனை பாடினார் என்று. மன்னித்து விடுங்கள், அடியேனுடைய பார்வை சற்றே வேறுபடுகிறது. வால்மீகியில் காப்பியம் இப்படித்தான் தொடங்குகிறது. நாரதருக்கும் வால்மீகிக்கும் உரையாடல், அதுதான் தொடக்கம். அந்த தொடக்கத்தில் வால்மீகி ஒரு கேள்வியை வைக்கிறார். இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லது உங்களுடைய ஞான திருஷ்டியில் தென்பட்டிருக்கிற மனிதன் யார்? யாராவது இருக்கிறார்களா? என்னென்ன குணாதிசயங்கள்? அவகாசம் கருதி அவற்றை சற்றே சுருக்கி கொடுக்கிறேன். அஸ்மின் லோகே, இந்த உலகத்தில், கஹ குணவான் கஷ்ச வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்யவாக்கியோ திருடவிரதக சாரித்ரேண யக்தக சர்வபூதேஷு ஹிதக வித்வான் சமர்த்த ஏகப்பிரியதர்ஷனக ஆத்மவான் ஜிதக்ரோதக த்யுதிமான் அனசூயக விப்யதி தேவாஸ்ச சம்யுகே
ஜாதரோஷஸ்ய ஒரு பெரிய லிஸ்ட். யாருக்கு நல்ல குணங்கள் இருக்கிறதோ, வீரியவான் யார் வீரம் மிகுந்தவனோ, தர்மஜ்ஞன் யாருக்கு தர்மங்கள் நன்றாக தெரிந்து அதன்படி செயல்படுகிறானோ, கிருதஜ்ஞன் அனைத்தும் அறிந்தவனோ, சத்தியவாக்கு பேசக்கூடியவனோ, திருட விரதம் மன உறுதி கொண்டவனோ, சாரித்ரேண யார் எல்லாவற்றையும் சரியாகச் செய்பவனோ, சர்வபூதேஷு ஹிதக எல்லா உயிர்களுக்கும் நன்மை நினைப்பவனோ, வித்வான் சமர்த்த வித்வானாக மாத்திரம் இருந்து பிரயோஜனமில்லை, அதை செயல்படுத்தும் போது சமர்த்தனாக இருக்கக்கூடியவன், அனைவரையும் பிரியமாக பார்க்கக்கூடியவன், அனைவராலும் பிரியமாக பார்க்கப்படக்கூடியவன், தன்னுடைய ஆன்மாவை, தன்னுடைய உள்ளத்தை, தன்னுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்தியவன், குரோதத்தை கட்டுப்படுத்தியவன், ஒளி மிகுந்தவன், அனசூயக யார் மீதும் பொறாமை இல்லாதவன், யார் கோபப்பட்டால், ஜாதரோஷஸ்ய யார் கோபப்பட்டால் தேவர்களெல்லாம் யுத்தகளத்தில் பயந்து நடுங்குவார்களோ அப்படிப்பட்டவனை எனக்கு அடையாளம் காட்டுங்கள். இந்த கேள்வி ஏறத்தாழ வால்மீகியினுடைய ஸ்லோகங்களில் 8 ஸ்லோகங்கள் வரைக்கும் போகும். அதன் பின்னர் அதற்கு விடை தருகிறார் நாரதர். அப்படி விடை தரும்போது சொல்கிறார், நியதாத்மா அவர்கள் சொன்னார்களே, டு டூ எனிதிங் தேர் ஷுட் பி எ மெத்தடாலஜி. நினைத்திருந்தால் உடனடியாக ராவணனிடத்தில் போயிருக்க முடியாதா? இருந்தாலும் அதை முறைப்படி செய்ய வேண்டும். நியதாத்மா மகாவீரிய தியுதிமான் திருதிமான் வஷி தன்னுடைய இந்திரியங்களையெல்லாம் வசியப்படுத்தியவன், புத்திமான் நீதிமான் வாக்மி ஸ்ரீமான் சத்ரு நிபர்ஹணக விபுலாம்சக மகாபாகு. அதற்கப்புறம் அந்த ராமனுடைய உருவ வர்ணனை. மகாபாகு கம்புக்ரீவ அழகான கழுத்து கொண்டவன், மகாஹனுகு அழகான மோவாய்க்கட்டை கொண்டவன், மகோரஸ்கக மகேஷ்வாசக கூட்டஜத்ரு. சற்று வித்தியாசமான ஒரு வர்ணனை. இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தை பற்றி அவர் ஆதங்கப்பட்டார். கூட்டஜத்ரு என்றால் இந்த தோள்பட்டை எலும்பு இருக்கிறதே, அது வெளியில் தெரியாமல் அந்த இடம் நன்றாக தசைப்பற்றோடு இருக்கக்கூடியவன் என்று பொருள். இன்றைக்கு எல்லா எலும்புகளும் வெளியில் தெரிய வேண்டும் என்று ஒரு இயக்கமே நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அறிந்தமக அறிந்தமன் என்ற இந்த பெயரை, இந்த சொல்லை, எதிரிகளை வெல்லக்கூடியவன் என்பது பொருள். இந்த சொல்லை கம்பர் பல இடங்களில் பயன்படுத்துகிறார், அறிந்தமன் அறிந்தமன் என்று. ஆஜானுபாகு, இப்போதெல்லாம் சொல்கிறோமே, யாராவது ஆஜானுபாகுவாக இருக்கிறார்கள். முதலில் ஆஜானுபாகு என்கிற அந்த சொல்லை பயன்படுத்தியவரே வால்மீகிதான். சுலலாட்டக சுவிக்ரம சமக. சமகனா ரொம்ப உயரமும் இல்லை ரொம்ப குட்டையும் இல்லை. யாரு? ராமனுடைய உருவத்தை. ஸ்னிக்த வர்ண பளபளக்கக்கூடிய நிறம் கொண்டவன், பிரதாபவான், விசாலாட்சக லக்ஷ்மிவான், சுபலக்ஷ்ணக, இப்படியே போகும். இதை எதற்கு சொல்கிறேன் தெரியுமா? இந்த விவரிப்புகளை பார்க்கும்போது நடுவிலேயே பல இடங்களில் ராமன் தெய்வத்தினுடைய வடிவம் என்பதை வால்மீகி சொல்லிக்கொண்டேதான் போகிறார். அது மாத்திரமல்ல, யாகம் நடத்த வேண்டும். எந்த யாகம்? தசரத சக்கரவர்த்தி தனக்கு பிள்ளைகள் இல்லை என்கிற நிலையில் ஒரு அஸ்வமேத யாகம் நடத்தட்டுமா என்று சபையில் கேட்க, இதுதான் வால்மீகியின் கதை. சரி, நடத்தலாம் என்று வசிஷ்டரும் சொல்ல, மற்றவர்களும் அதற்கு ஒத்துக்கொள்ள, தசரத சக்கரவர்த்தி புறப்பட்டு தன்னுடைய அரண்மனைக்கு போகிறார். அப்போது தேரை ஓட்டக்கூடிய சுமந்திரன் சொல்லுவான், நான் கானகத்தில் சில நாட்களுக்கு முன்னால் இருந்தபோது ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். அங்கே இருந்த சனத்குமாரர் மற்ற முனிவர்களிடத்தில் பேசிக்கொண்டிருந்தார். அப்படி பேசும்போது சொல்லி கொண்டிருந்தார், இன்னும் சில நாட்களில் தசரத சக்கரவர்த்தி ஒரு யாகம் நடத்துவார் பிள்ளையை வேண்டி. அந்த யாகம் நடத்துவதற்கு விபாண்டகருடைய மகனாக இருக்கிற ரிஷ்யசிருங்கரை எப்படியாவது வரவழைப்பார். அந்த யாகத்தினுடைய நிறைவில்
தசரத சக்கரவர்த்திக்கு தெய்வமே வந்து குழந்தையாக பிறக்கும் என்பதை நான் கேள்விப்பட்டேன். யார் சொல்கிறது? சுமந்திரன் தசரதர்கிட்ட. அப்போது கதைப்படி அது தெய்வராமன் என்பது வால்மீகிக்கும் தெரியும், கம்பருக்கும் தெரியும், படிக்கக்கூடியவர்களுக்கும் தெரியும். இதை எதற்காக முதலிலேயே வரையறை செய்கிறேன்? கம்பர் தெய்வராமனை பாடினார், எனவே மானுடராமனை பாடவில்லை என்பது போல எண்ணுகிற அந்த எண்ணத்திற்குள் நுழைய வேண்டாம் என்பதற்காக. இதை சொல்லுவதற்கு ஒரு காரணம் உண்டு. அவர்கள் எப்படி ஆதங்கப்பட்டார்களோ அப்படியே எனக்கும் கூட ஒரு ஆதங்கம் உண்டு. வாட் வி கால் ஆஸ் சர்ச் என்ஜின் எஜுகேஷன். இந்த சர்ச் என்ஜினில் போய் நெட்டில் ஒரு தட்டினா பாலஸ்ரீனிவாசன் அப்படின்னு எழுதிட்டு தட்டினா பாலஸ்ரீனிவாசன் பெயர் எங்கெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துரும். அநேகமாக நாம் என்ன செய்கிறோம்னா அந்த வரிகளை மாத்திரம் படிச்சுட்டு மேலேயும் வேண்டாம் கீழேயும் வேண்டாம் அதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு திஸ் இஸ் திஸ். இது சர்ச் என்ஜின் எஜுகேஷன். ஒரு காவியத்தை முழுமையாக படிக்கும்போது கிடைக்கக்கூடிய தகவல்கள் வேறு விதமாக இருக்கும். அந்த தகவல்கள் ஞானத்தை கொடுக்கும். அதுதான் ஒரு காவியத்தை பார்க்க வேண்டிய பார்வை. வாசுபமாணிக்கம் ஐயா அவர்கள் எழுதுவார்கள், when you look at an epic, முழுசாக பார்க்கணும். அந்த முழுமையான பார்வைக்காகத்தான் மானுடராமன் என்கிற இந்த தலைப்பு. அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள். பரசுராமனை கொஞ்சம் தூக்கி அந்த பக்கம் போ என்று கதவை விட்டு வெளியில் தள்ளி இருந்தால் கதை குறைந்து போயிருக்குமா? கதை குறைந்து போயிருக்காது, காப்பியம் குறைந்து போயிருக்கும். பெரியோர்களே, ஒன்றை புரிந்து கொள்வோம். இது கொஞ்சம் கூடுதல் கேள்வி வந்ததுனால ஒரு கூடுதல் 3 நிமிடங்கள் நீங்கள் எனக்கு தர வேண்டும். கீழை காப்பியங்களுக்கும் மேலை காப்பியங்களுக்கும் வேறுபாடு உண்டு. மேலை காப்பியங்கள் அரிஸ்டாட்டிலியன் பொயட்ரிக்ஸ் என்பதை அடியொற்றி வரக்கூடியவை. அரிஸ்டாட்டிலியன் பொயட்ரிக்ஸ் படி பார்த்தால் கீழை காப்பியங்கள் எதுவுமே பக்கத்தில் நிற்காது. அன்ஃபார்ச்சுனேட்லி மேலை காப்பியங்களை எப்படி கிரிட்டிசிசத்தில் உட்படுத்துகிறார்களோ அதை எடுத்துக்கொண்டு கீழை காப்பியங்களை உட்படுத்த தொடங்கிவிட்டோம். அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள், விபத்துக்கள் அதிகம். மேலை காப்பியம் என்ன சொல்லும் தெரியுமா? அரிஸ்டாட்டில் பொயட்ரிக்ஸில் எழுதுவார், ஒரு காப்பியம் இன்றைக்கு கூட ராமாயணம், எத்தனையோ ராமாயண வடிவங்கள் இந்தியாவிலேயும் உலகத்திலேயும் உண்டு, கணக்கு பண்ண முடியாது. இங்கே இருப்பவர்கள் மாத்திரமில்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் நிற்க வைத்து எண்ணுங்கள் என்று சொன்னால் கூட அந்த எண்ணிக்கை போதாது. அண்டை மாநிலமாக இருக்கிற கர்நாடகத்தில் மட்டுமே சமண ராமாயணங்கள் 26க்கும் மேற்பட்டவை இருக்கின்றன. முதல் நூற்றாண்டிலே தொடங்கி 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்த சமண ராமாயணங்கள். ஆனால் சமண ராமாயணத்திற்கு முற்பட்டதாக வால்மீகி ராமாயணம். அது இருக்கட்டும், அந்த எண்ணிக்கை எல்லாம் இருக்கட்டும். எந்த ராமாயணமாவது தயவு செய்து உள்ளத்தை தொட்டு பார்த்து சொல்லுங்கள், எக்ஸப்ட் ஃபார் 1 or 2 இன் மலையாளம், எந்த ராமாயணமாவது சீதையை ராவணன் தூக்கி கொண்டு போனான் என்கிற இடத்தில் தொடங்குகிறதா? எப்போது ராமாயணமாக இருந்தாலும், எத்தனை கம்பன் விழா இருந்தாலும், எத்தனை 50 ஆண்டுகள் இருந்தாலும், எத்தனை தாய்க்கழகம் சேய்க்கழகம் எல்லாம் வந்தாலும், எத்தனை கம்பன் அடிப்பொடிகள் வந்தாலும், ராமாயணம் எங்கே தொடங்குகிறது? தசரத சக்கரவர்த்தி அல்லது அதற்கு முன்பாக, இல்லையா? மிஞ்சி மிஞ்சி போனால் ராமஜனனம், அங்கே இருந்துதான் ராமாயணம் தொடங்கும், நீங்கள் எந்த ராமாயணத்தை தேடி பார்த்தாலும். ஆனால் அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறார் தெரியுமா? The epic should start at the climax. அப்போதான் வாசகர்களை இழுத்து பிடிக்க முடியுமா, பார்வையாளர்களை இழுத்து பிடிக்க முடியும், அவர்களை நீங்கள் வசீகரிக்க முடியும். எப்போது? கிளைமேக்ஸில் தொடங்குங்கள், அதற்கு பின்னர் ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லுங்கள். மலையாளத்தில் ராமச்சரித்தம் என்று 12ஆம் நூற்றாண்டில் வந்த ஒரு ராமாயணம். அந்த ராமச்சரித்தத்தில் மாத்திரம்தான், ஸ்ரீராமவர்மன் என்பவர் எழுதிய அந்த ராமச்சரித்தத்தில் மாத்திரம்தான் ஃப்ளாஷ்பேக் டெக்னிக் வருகிறது. யுத்தகாண்டம், அநேகமாக யுத்தகாண்டம் அந்த ராமச்சரித்தத்தில். யுத்தம் நடக்கும்போது நடுவில் இந்த கதை அங்கே எங்கே வரும், இல்லை என்றால் இது கிடையாது. காரணம்,
கீழ இலக்கியம் கதைக்காக எழுதப்படவில்லை. அந்த கதைக்குள்ளே இருக்கிற கருத்துக்களுக்காகவும் அதற்குள்ளே இருக்கிற விழுமியங்களுக்காகவும் மட்டுமே எழுதப்படுகிறது. அந்த கதை என்பது ஒரு ஃபார்மேட், இட் இஸ் அ ஷெல். அந்த ஷெல்லுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது தான் முக்கியம். ஷெல்லில் சில மாற்றங்கள் வரலாம், ஷெல்லை இப்படியும் அப்படியும் மாற்றலாம், குறைந்து போகாது. ஆனால் விழுமியம் குறைவுபடக்கூடாது. பரசுராமர் எதற்காக என்று ஒரு கேள்வி கேட்கிறோமே, கேள்வியை கொஞ்சம் மாற்றி கேட்டு பார்க்கலாமா? ஒரே காப்பியத்தில் ஒரு தெய்வத்தினுடைய 2 அவதாரங்கள் வர முடியுமா? ஒரு அவதாரம் தோற்று போகிறது, இன்னொரு அவதாரம் வெற்றி பெறுகிறது என்று சொல்ல முடியுமா? அப்படியானால் ஒரு அவதாரம் தன்னுடைய அவதாரமே தோற்று போக இன்னொரு அவதாரம் வெற்றி பெறுமா? அந்த இடத்தில் ஒரு அற்புதமான நுணுக்கம் இருக்கிறது. கையில் பிடித்தார் இல்லையா, உன்னுடைய அந்த நீ உடைத்து விட்டு வந்தாயே அந்த சிவதனுசு, அது இற்று போனது. சொன்னது உண்மைதான், பரசுராமர் சொன்னது உண்மைதான், அது இற்று போனது. திரும்ப திரும்ப பூஜையில் வைத்து அர்க்கியம் கொடுத்து அது நீரால் நனைந்து நனைந்து இற்றுப்போன ஒரு வில். அதை போய் நீ உடைத்து என்ன பிரயோஜனம்? என்னுடைய கையில் இருக்கிற இந்த விஷ்ணு தனுசுக்கு விடை சொல். ஆனால் ஒரு போட்டி என்றால் என்ன நடக்க வேண்டும்? வில்லாற்றலில் போட்டி, ஜட்ஜம்மா இருக்காங்க, கொஞ்சம் சொல்லுங்க. வில்லாற்றலில் போட்டி, இந்த பக்கம் இருக்கிறவர் வெற்றி பெறுகிறாரா, அந்த பக்கம் இருக்கிறவர் வெற்றி பெறுகிறாரானா 2 பேரும் தே ஷுட் ப்ரூவ் தெம்செல்ஸ் இல்லையா? 2 பேரும் வில் ஹாவ் டு பி இன்வால்வ்ட். இங்கே எங்கேயாவது பரசுராமர் கையில் அந்த வில்லை பிடித்து நாணேற்றினாரா? அங்கேதான் அந்த கதையினுடைய நுணுக்கம், காப்பிய நுணுக்கம் இருக்கிறது. இந்த வில்லை நீ நாணேற்றுவாய் என்றால் நீ வெற்றி பெற்றவன். நான் இந்த போட்டிக்கு வருகிறேன் என்று பரசுராமர் சொல்லவே இல்லை. இது போட்டி என்றே அவர் வரவில்லை. இந்த வில்லை எப்படியாவது ராமனிடத்தில் கொடுக்க வேண்டும். இன்னொரு கேள்வி கேட்கிறேன். எத்தனையோ ஆண்டுகளாக ராமாயணத்தை நாம் எல்லாம் படித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஐயா இங்கே இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் அவர்தான் வாழும் கம்பர், பள்ளத்தூர் பழனியப்பன் ஐயா அவர்கள். எழுத்தண்ணி கம்பராமாயண பாடல்களுக்கு உரை தந்திருக்கக்கூடியவர் தனி ஒருவராக. எண்ணி பாருங்கள், பரசுராமரிடத்திலிருந்து பெற்ற வில் என்ன ஆயிற்று? பரசுராமரிடத்திலிருந்து பெற்ற வில், அன்றைக்கு அங்கே பெற்ற வில் எந்த படத்திலாவது ராமன் 2 பக்கங்களிலே வில்லை மாட்டிக்கொண்டு போனதாக பார்த்திருக்கிறோமா? அப்படியானால் அந்த வில் எங்கே போயிற்று? வால்மீகியும் அதற்கு விடை தருகிறார், கம்பரும் விடை தருகிறார், மற்றவர்களும் விடை தருகிறார்கள். கம்பரை பொறுத்தவரையில் அந்த வில் எங்கே வரும்? கரன் வதை படலம் வரும்போது வந்து நிற்கும். ராமன் அப்படி கையை தூக்க வருணன் வழியாக அந்த வில் வரும். தெர் இஸ் அ கண்டினியூட்டி. இந்த சர்ச் என்ஜின் மாதிரி படித்தோன்னா பரசுராமர் படலத்தில் காணாமல் போயிடும் அந்த வில்லு. அதுக்கப்புறம் எங்கே வரும்? இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ்லாம் ஒன்று சொல்லுவார்கள், டு கீப் இன் சேஃப் கஸ்டடி அன்டில் வி மீட் நெக்ஸ்ட் என்பார்கள். இன்றைக்கும் பார்த்தால் அந்த கொடியை மடித்து அதை கொடுத்து விடுவார்கள். யூனிஃபார்ம் சர்வீசஸ் இன்க்ளூடிங் போலீஸ், அந்த கொடி பறக்கும். அந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சோன்னு அந்த கொடியை கீழே இறக்கி அதை மடித்து அதை கொடுப்பார்கள். எப்படி கொடுப்பார்கள்னா, டு கீப் இன் சேஃப் கஸ்டடி அன்டில் வி மீட் நெக்ஸ்ட். இப்போ ராமன் அதே மாதிரி இந்த வில்ல டு கீப் இன் சேஃப் கஸ்டடி அன்டில் வி மீட் நெக்ஸ்ட். எப்போ வருணன்கிட்ட போச்சு, வருணன் மறுபடியும் கொண்டு வந்து எத்தனை ஆண்டுகள் கழித்து அதை கொடுக்கிறான். எதற்காக இதை சொல்கிறேன்? காப்பியத்திற்கு விழுமியம் என்பதுதான் நோக்கம். அந்த நோக்கத்தை வைத்துத்தான் இந்த காப்பியங்கள் உருவாக்கப்பட்டனவே தவிர நாட் ஃபார் த மியர் ஸ்டோரி வேல்யூ. ஸ்டோரிங்கிறது ஒரு சிம்பாலிசம் தான். இப்போது மானுட ராமனுக்கு வருவோம். ராமன் எத்தனை ராமனடிதான்? தாயே என் தெய்வம் என்ற கோசலராமன், தந்தை மீது பாசம் கொண்ட தசரதராமன், வீரம் என்னும் வில்லை ஏந்தும் கோதண்டராமன், வெற்றி என்று போர் முடிக்கும் ஸ்ரீஜயராமன். எத்தனையோ ராமன்கள். ஆனால் இந்த ராமன்களுக்கெல்லாம் அடிப்படை, அந்த தெய்வ ராமனுக்கும் அடிப்படை மானுடராமன்.
மானுடராமன், மானுடம் என்பதுதான் இந்த ராமன்கள் எல்லாருக்கும் அடிப்படை. சரி, மானுடம் என்றால் என்ன? ஒருவர் மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் அப்படி மனிதனாக இருப்பதற்கு என்னென்ன குவாலிட்டிஸ் தேவை, என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்க வேண்டும்? ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் ஹியூமன் குவாலிட்டிஸ் என்று பட்டியலிடும்போது அறிவியல் உலகமும் சரி, மானுடவியல் உலகமும் சரி, இப்படி ஒரு பட்டியலை கொடுக்கும். த கேரக்டரிஸ்டிக்ஸ் deemed uniquely human are extensive tool use, complex symbolic language, cultural evolution, self-awareness including death awareness, moral sensibilities. இதுதான் பட்டியல். இதில் எக்ஸ்டென்சிவ் டூல் யூஸ், மிக விரிவான கருவி பயன்பாடு, அதை விட்டுவிடலாம். ஏனென்றால் அது எப்படி முதலில் விலங்குகளிலே இருந்து மனிதகுலம் வருகிறது என்பதற்கான ஓர் அடையாளம். அந்த எக்ஸ்டென்சிவ் டூல் யூஸ் என்பதோடு சேர்த்துத்தான் காம்ப்ளெக்ஸ் சிம்பாலிக் லாங்குவேஜ், கூட்டு மற்றும் அடையாள மொழி பயன்பாடு. மொழி என்பதே ஒரு கம்யூனிகேஷனுக்காக, அதில் சைன் லாங்குவேஜ் இருக்கலாம். சில சொற்கள் சிலவற்றை யார் கண்டுபிடித்தார்கள் மொழியை? இந்த சொல் இதைத்தான் குறிக்கும், மைக்குனா இதுதான் அப்படிங்கிறதுக்கு ஏதோ எப்படியோ தொடங்கியது, மனித சிந்தனையில் தொடங்கியது. எனவே இதையும் கூட விட்டுவிடலாம். இதெல்லாம் தாண்டித்தான் காப்பியம் வருகிறது. அதே போல பண்பாட்டு பரிணாமம், பண்பாடு என்கிற அந்த பரிணாமம் இல்லை என்றால் காப்பியம் வராது. எனவே இந்த மூன்றும் காப்பிய காலத்திற்கும் முன்னால் அடிப்படை. கம்பராமாயணம் தோன்றுவதற்கும் வால்மீகி ராமாயணம் தோன்றுவதற்கும் முன்னால் இருக்கக்கூடிய மூன்று விஷயங்கள். எனவே அந்த மூன்றை விட்டுவிட்டு இந்த காப்பியத்திற்கு ஊடாக வரக்கூடியதை பார்க்கலாம். ஒன்று, சுய விழிப்புணர்வு. ஒருவன் மனிதனாக இருக்க வேண்டுமென்றால் சுய விழிப்புணர்வு தேவை. 2, மாரல் சென்சிபிலிட்டி, தார்மீக உணர்வு தேவை. இந்த ரெண்டும் தேவை என்றால் இதிலே இருந்து வரக்கூடிய மூன்றாவது, ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் சொன்னார்களே, அதை தொட்டு போகக்கூடிய தன்மை, எல்லோரோடும் கலந்து பழகி எல்லோரையும் அரவணைக்கிற தன்மை. இந்த மூன்று தான் மானுட குணங்கள். டு பி அவேர் ஆஃப் த செல்ஃப், அதில் செல்ஃப் லிமிட்டேஷனும் அடங்கும். தன்னை பற்றிய ஓர் எண்ணம், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்னா தன்னை அறிகிற தன்மைதான் மானுடத்தன்மை. இரண்டாவது மானுடத்தன்மை தார்மீகத்திற்கு, தர்மத்திற்கு சென்சிபிளாக இருப்பது. தார்மீகத்தை விட்டு விட்டு மானுட வாழ்க்கை இருக்காது. இந்த இரண்டும் சேர்ந்தால் எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு பண்பு. இந்த மூன்றும் ராமனிடத்தில் இருந்தன என்பதுதான் தெய்வ ராமனையே வெற்றி பெற வைத்தது. மன்னித்து விடுங்கள், தெய்வம் தனியாக இருப்பதாக நான் கருதவில்லை. தெய்வம் யாருக்காக? தெய்வம் யாருக்காக? தெய்வம் தெய்வத்திற்காகவா? தெய்வம் மனிதனுக்காகவா? தெய்வம் அவதாரம் எடுக்கிறதே எதற்காக? யாருக்காக? தனக்காகவா? தனக்காக தெய்வம் அவதாரம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போது மனிதர்களுக்காக என்றால், மானுடம் தழைப்பதற்காக என்றால், அந்த மானுடம் தழைக்கிற வகையில் வாழ்ந்து காட்டிய மானுட ராமன், அந்த மானுட ராமனை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் தெய்வ ராமனை இல்லை. வள்ளுவர் சொன்னது போல, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று தெய்வராமனோடு சரி நிகர் சமானமாக தோள் தொட்டு நாமும் கூட இருக்க முடியும். சரி, ராமன் இந்த மூன்று நிலைகளில் எப்படியெல்லாம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறான்? சுய விழிப்பு உணர்வு.
வாலி இறந்து போனான். சுக்ரீவனுக்கு பட்டம் கட்ட வேண்டும். சுக்ரீவனுக்கு பட்டம் கட்டுவது என்கிற தீர்மானத்தை வாலி இறந்து போன நிலையில் எல்லோரோடும் சேர்ந்துதான் ராமன் எடுக்கிறான். சுக்ரீவனுக்கு பட்டம் கட்டுங்கள், தான் நகரத்திற்குள் வரமாட்டேன் என்று சொல்லி அனுமனையும் மற்றவர்களையும் பணித்து இலக்குவனை கூப்பிட்டு இவனுக்கு பட்டம் கட்டிவிட்டு வா, கிட்கிந்தை நகரத்திற்குள் போய் என்று அனுப்புகிறான். இப்படி ஒரு காட்சி இருக்க முடியுமா என்று புருவத்தை சுருக்குபவர்களுக்காக சற்று விரிவாக இந்த காட்சியை பார்க்கலாம். ராமன் சுக்ரீவனுக்கு பட்டம் கட்ட வேண்டும். ஆனால் தான் நகரத்திற்குள் போகக்கூடாது. அப்படி நகரத்திற்குள் தான் போகக்கூடாது என்கிற நிலையில் தன்னுடைய தம்பியை அழைத்து நீ போய் பட்டம் கட்டிவிட்டு வா. அப்படி போவதற்கு முன்னால் சுக்ரீவன் ராமனின் கால்களில் பணிந்து தன்னுடைய வணக்கத்தை தெரிவித்து ஆலோசனையை கேட்கிறான். அந்த நிலையில் ராமன் தரக்கூடிய ஆலோசனை, அதற்கு அரசியல் படலம் என்றே பெயர். கிட்கிந்தை காண்டத்தில் வரக்கூடிய அரசியல் படலம். அரசன் எப்படியெல்லாம் அரசு நடத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறான், அதையெல்லாம் விட்டுவிடுவோம். அதிலே ஒரு செய்தியை சொல்கிறான் ராமன். அப்பா, யாராவது கொஞ்சம் சிறியவர்களாக இருந்தால் அந்த சிறியவர்களை சிறியவர்கள் என்று எடை போட்டு அவர்கள் மனம் வருந்தும்படியாக எதையும் நீ செய்துவிடாதே. சிறியர் என்று இகழ்ந்து நோவு செய்வன செய்யல். இதை ராமன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, காரணம் என்ன? அடுத்த வரி சொல்கிறான், இன்னெறி இகழ்ந்து யான் ஓர் தீமை இழைத்தலால் உணர்ச்சி நீண்டு குறியதாம் மேனி ஆய கூனியால் வெறியன எய்தி நொய்தின் வெந்துயர் கடலின் வீழ்ந்தேன். பெரியோர்களே, கூனிக்கு ராமன் இழைத்த தீமை என்ன? சின்ன குழந்தையாக ராமன் இருந்தபோது கூனி நடந்து போனாள். நடந்து போன அந்த கூனியின் கூனல் முதுகை பார்த்த ராமன், அடடா இவளுடைய கூனல் சரியாகி விடாதா என்கிற ஒரு ஆதங்கத்தில் அவள் மீது தன் கையில் இருந்த உண்டை அம்பை போட்டான். நன்றாக நினைத்து பாருங்கள், அது கூர்மையான அம்பு இல்லை. சின்ன குழந்தைகள் கைப்பழக்கத்திற்காக கொடுக்கப்படுகிற உண்டை. அப்படி தூக்கி போட்டால் உருண்டை எந்த டேமேஜும் பண்ணாது. அந்த உண்டையத்தான் போட்டான். அந்த உண்டை போட்டது கூட என்ன, கூனியினுடைய முதுகு சரியாக வேண்டும் என்று அந்த குழந்தை நினைத்த ஆசை. அவள் முதுகு கூனலா மனம் கூனலா, அவள் அதை வஞ்சகமாக நினைத்து கொண்டு அந்த கோபத்தில் அந்த காழ்ப்புணர்ச்சியில் பட்டாபிஷேகத்தில் மோசம் செய்தாள். ஆனால் இங்கே ராமன் என்ன சொல்கிறான் தெரியுமா? நான் தீமை பண்ணினேன். அவர் சொன்னாரே, அக்செப்டிங், டாலரேட்டிங், பேஷண்ட்லி டேக்கிங் எவ்ரிதிங் ஆன் ஹிம்செல்ஃப். நான் தப்பு பண்ணினேன்ப்பா. வலிமையிலேயோ அறிவிலேயோ உருவத்திலேயோ பலத்திலேயோ பதவியிலேயோ அதிகாரத்திலேயோ யாராவது சிறியவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்களை ஏளனம் செய்து விடாதே. அவர்கள் உணர்ச்சியினால் சில தவறுகளை செய்யும்போது அந்த துயரம் எனக்கு வந்துவிட்டது. உணர்ச்சி நீண்டு, பிகமிங் வெரி இமோஷ்னல். அந்த இமோஷ்னல்னால அவள் எனக்கு இப்படி ஒன்றை செய்துவிட்டாள். அப்போ கூட அவளை குறை சொல்லவில்லை, நான் தப்பு பண்ணினேன். இந்த உணர்ச்சிங்கிற வார்த்தைக்கு உரையாசிரியர்கள் சொல்லக்கூடிய பொருளை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். உணர்ச்சி நீண்டுன்னு சொல்லும்போது நாம் எல்லாம் என்ன நினைப்போம் தெரியுமா? ரொம்ப இமோஷ்னல் ஆகின்னு நினைப்போம்.
ஆனால் உரையாசிரியர்கள் அத்தனை பேரும் எழுதுகிறார்கள், ஐயாவுக்கு தெரியும், அறிவு நீண்டு. அறிவாளியாக இருந்த கூனி, பிகாஸ் ஷி வாஸ் வெரி கிளவர், அவள் இப்படி செய்துவிட்டாள். அப்போ கூட அவள் தன்னுடைய உணர்ச்சி பெருக்கால் செய்துவிட்டாள் என்றோ, அவள் பேலன்ஸ் தடுமாறி செய்துவிட்டாள் என்றோ சொல்லாமல், அவளுடைய அறிவினால் இப்படி செய்துவிட்டாள்னு சொல்லக்கூடிய பெருந்தன்மை, தன்னையே எடை போட்டு பார்த்து கொள்ளக்கூடிய, தன்னையே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்த்து கொள்ளக்கூடிய சுய பிரஜை, சுய விழிப்புணர்வு மானுடனுக்கு தேவை, ராமனுக்கு இருந்தது. சரி, இந்த இடத்துல இன்னொன்று நினச்சி பார்க்கலாம். ஐயா அவர்கள் சொன்னார்கள் கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்னு. திஸ் இஸ் அ வெரி ஹெவி ஆடியன்ஸ். மானுட இனம் எப்படி வந்தது என்பதை பார்க்கும்போது 2 நிலைகள் உண்டு. உலகம், இந்த உலகம் தோன்றி பல விஷயங்கள் வருகின்றன. அப்படி பல விஷயங்கள் வரும்போது சின்ன 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 உயிர்கள் தோன்றுகின்றன. அந்த உயிர்களிலே இருந்து நாம் பார்க்கக்கூடிய இயற்கையெல்லாம் தோன்றுகிறது. இது தோன்றி வந்து கொண்டிருக்கும் போது மனித இனமும் தோன்ற ஆரம்பிக்கிறது. இந்த மனித இனம் தோன்றி வரும்போதுதான் அதுவரைக்கும் இல்லாத ஒரு மாற்றம் அண்டத்தில் ஏற்படுகிறது. திங்கிங் அரீனா என்பது தோன்றுகிறது. நீங்கள் மற்ற ஜீவராசிகளெல்லாம் திங்கிங் இல்லை. இதுக்கு ஒரு பெரிய பேரே உண்டு. எப்படி அட்மாஸ்பியர், பயோஸ்பியர் அப்படின்லாம் சொல்கிறோமோ, திங்கிங் அரீனாக்கு நூஸ்பியர் என்று பெயர். நூஸ்பியர், அந்த நூஸ்பியரில் தான் திங்கிங் ஆரம்பிக்கும், சிந்தனை ஆரம்பிக்கும். இதை ராமன் ஒரு இடத்துல சொல்கிறான் தெரியுமா? கம்பனுடைய ராமன். வாலி கேட்பான், நான்லாம் விலங்கும்பான். அப்போ ராமன் சொல்லுவான், தக்க இன்ன தகாதன இன்ன என்று ஒக்க உன்னலர் ஆயின். அது தெரியலைன்னா எல்லாரும் விலங்குதான்ப்பா. அது தெரிஞ்சா விலங்கு வடிவத்தில் இருந்தாலும் மனிதன். அதுதான் த எவல்யூஷன் ஆஃப் த நூஸ்பியர். இப்போ 2வது விஷயத்துக்கு வருவோம். மாரல் சென்சிபிலிட்டி, தார்மீக சிந்தனை, தார்மீக உணர்வு. தார்மீகம் இல்லை என்றால் மானுட இனம் இல்லை. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி கிளியர்லி. மானுட இனம் தார்மீகத்தை விட்டுவிட்டால் வேறும் விலங்குதான். அந்த தார்மீகம் இருக்கும்போது, விழுமியம் இருக்கும்போது மட்டும்தான் மனிதன் மனிதனாக இருக்க முடியும். அதை காட்டுகிறான் ராமன். ரொம்ப பெரிய இடத்துக்கெல்லாம் நான் போகல, ஒரே ஒரு சின்ன காட்சி சொல்கிறேன். வாலி இறந்து போனான், சுக்ரீவனுக்கு பட்டம் கட்ட வேண்டும். ராமன் என்ன செய்தான்? தான் கானகத்திலே இருந்து கொண்டு இலக்குவனை அனுப்பினான், இல்லையா? இப்போ ராவணன் இறந்து போனான். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், ராவணன் இறந்து போனான். ராவணன் இறந்து போன பின்னால் வீடனனை கூப்பிட்டு ராவணனுக்கு இறுதிக் கடன்களை செய் என்று ராமன் சொன்னான். அப்படி சொன்னதுக்கப்புறம் ஒன்று நடந்தது. ரொம்ப சின்ன விஷயம், ரொம்ப சின்னது. பள்ளத்தூர் ஐயா அவர்கள் சிரிக்கிறார்கள். ரொம்ப சின்னதாக ஒன்று நடந்ததுங்க. இந்த பக்கம் ஈமக்கடன்களை செய் அப்படின்னு சொன்ன உடனே வீடனன் புறப்பட்டு போனான். நீ இவனுக்கு ஈண்டு சொன்னது ஓர் விதியினாலே கடன் செய்ய துணிதி என்றான். ராமன் சொல்லிட்டு இந்த பக்கம் ராமன் திரும்பினோன்ன அவ்வகை அருளி, வள்ளல் அனைத்து உலகங்களோடும் எவ்வகை உள்ள தேவர் யாவரும் இறைத்து பொங்கி, கவ்வையில் தீர்ந்தார் வந்து வீழ்கின்றார் தம்மை காண, செவ்வையின் அவர் முன் சென்றான் வீடனன் இதனை செய்தான். இந்த பக்கத்தில் ராமன் வீடனன்கிட்ட இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு இந்த பக்கம் திரும்பினா யாரெல்லாம் வந்து நின்னார்கள் தெரியுமாங்க? எல்லா உலகத்திலையும் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் வந்து நின்றார்கள். மனிதராமன் இல்லை, அந்த இடத்துலையே தேவர்கள் வந்து நின்னார்கள்னு சொல்லும்போதே ராமனுடைய ஸ்டேட்டஸ் மாறுகிறது. தேவர்களெல்லாம் வந்து நின்றார்கள். கவ்வையில் தீர்ந்தார் வந்து வீழ்கின்றார் தம்மை காண, செவ்வையின் அவர் முன் சென்றான். இப்போ
ராமனுடைய அவதார நோக்கம் நிறைவேறிவிட்டது தானே. இப்போ என்ன பண்ணணும்? ராமன் சாதாரண ராமனாக இருந்திருந்தால் என்ன செய்திருப்பான்? வீடணனுக்கு இறுதிக்கடனை முடிச்சுட்டு வந்தால் வீடணனுக்கு பட்டம் கட்டணும். பட்டம் கட்டுறதுக்கு தானே போய் பட்டம் கட்டி இருக்கலாமா இல்லையா? அந்த நிலையில், அதுதான் அந்த மாரல் சென்சிபிலிட்டி, அந்த நிலையில் ராமன் சொன்னான், நான் வரமாட்டேன், இலக்குவா நீ போய் பட்டம் சூட்டி விட்டு வா. வெற்றி பெற்ற பின்னால் கூட அந்த 14 வருஷம் இன்னும் முடியல. அம்மா அங்கே கொடுத்தாளே ஆணை, அந்த ஆணைப்படி 14 வருஷம் முடியல. அப்படி என்றால் இன்னமும் நான் தவக்கோலத்தில் இருக்கிறேன், இன்னமும் நான் நகரத்திற்குள் வரமாட்டேன்னு அந்த நேரத்தில் சொல்லணும்னா எந்த அளவுக்கு அந்த மாரல் சென்சிபிலிட்டி, தார்மீகத்தை எந்த நிலையாக இருந்தாலும் காப்பாற்ற வேண்டும் என்கிற உணர்வு. அன்னைக்கு அந்த இடத்துல ராமன் போயிருந்தா யாரும் தப்பு கண்டுபிடித்திருக்க மாட்டார்கள். 14 வருஷம் முடியப் போகிற நேரம், பரவாயில்லன்னு கொஞ்சம் பஞ்சாங்கத்தை இப்படி அப்படியே ஆல்டர் பண்ணிவிட்டு ஜூலியஸ் சீசர் பண்ணா மாதிரி, ஒக்டேவியன் சீசர் பண்ணா மாதிரி பரவாயில்லன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் த மாரல் சென்சிபிலிட்டின்னு சொல்கிறமே, தார்மீகத்தை கட்டி காப்பாற்றுகிற, தர்மத்தை கட்டி காப்பாற்றுகிற அந்த தன்மை, அந்த நேரத்தில் அந்த இடத்தில் கூட வீடணன்கிட்ட சொல்கிற வார்த்தை என்ன? அவர் ரொம்ப அழகாக சொன்னார். அந்த தன்னை எதிர்க்கக்கூடியவனை கூட தன்னை வெற்றியாளனாக ஒத்துக்கொள்ளச் செய்கிற பண்பு என்றார். என்ன சொன்னார் ராமன்? அவர் கேட்ட கேள்வி ரொம்ப அழகான கேள்வி, ரொம்ப நுட்பமான கேள்வி. அந்த கேள்வியை கொஞ்சம் மறுபடியும் நினைத்து பார்ப்போம். எதிரில் எல்லாத்தையும் போட்டுட்டு நிற்கிறான் ராவணன் இல்லையா? வாரணம் பொருத மார்பு வரையினை எடுத்த தோள், நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனா, தாரணி மௌலி 10, சங்கரன் கொடுத்தவாள், வீரம் எல்லாம் போச்சு, கீழே விழுந்தது. ஒன்றும் இல்லாமல் நிற்கிறான். அந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் நிற்கும்போது, நீ நிராயுத பாணியாக இருக்கிறாய், எனவே நான் உன்னிடத்தில் போர் செய்யவில்லை, ஒன்றும் வேண்டாம், அப்பா நீ அங்கே நிற்கிற, இந்தா நான் உனக்கு ஒரு வாளை கொடுக்குறேன், நீ கையில் வச்சுக்கோ, நானும் வாழ் சண்டை நீயும் வாழ் சண்டை அப்படின்னு கூட ராமன் பண்ணியிருக்கலாம். அதைத்தான் அவர் கேட்டார். நிராயுத பாணிக்கு இந்தா தருகிறேன் ஆயுதங்களை என்று தந்திருக்கலாம். ஸோ இட் வாஸ் நாட் டு ப்ரூவ் த ப்ராவஸை ப்ரூவ் பண்ணணும்னு ராமன் நினச்சிருந்தா அந்த இடத்துல பண்ணியிருக்க முடியும். ஆனால் ஒருவேளை நீ உன்னை மாற்றிக்கொள்வதாக இருந்தால் அதற்கான வாய்ப்பு அது எங்கே தெரிகிறது தெரியுமா? சேது பாலம்லாம் கட்டி முடிச்சிட்டார்கள். அந்த பக்கம் போயாச்சு. கஷ்டப்பட்டு கட்டின சேது பாலம் எல்லாம் கட்டி முடித்து அந்த பக்கம் போனதுக்கப்புறம் எல்லாரும் ஓடி வந்தார்கள். இந்த பக்கம் வந்துட்டோமே, படையெடுக்கலாமா இல்லையா? ராமன் முகத்தை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒன்றும் புரியலை. படையெடுக்கலாம்னு நாமெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் இந்த ஆள் ஏன் இந்த மாதிரி உட்காந்துருக்கான்? இந்த குரங்குகளுக்கெல்லாம் ஒரே ஆத்திரம், சீக்கிரம் போய் நாங்கள் 10 தலையனை பார்க்கணும், 10 தலையன்கிட்ட சண்டை போடணும், 10 தலையன் எப்படி இருப்பான், 10 தலை எப்படி இருக்கும், இப்படி துடித்து கொண்டு இருக்கக்கூடிய வானரங்கள். அந்த நேரத்தில் ராமன் சொன்னான், இல்லை ஒரு தூது அனுப்ப வேண்டும், அப்படி தூது அனுப்பி என்ன சொல்கிறான் ராவணன் என்று பார்க்க வேண்டும். விபீஷ்ணன் கிட்ட தூது அனுப்பணும்னு ராமன் சொன்ன உடனே விபீஷ்ணன் செட் சரி. சுக்ரீவன் செட் அரசர்களுக்கு ஏற்றது தான் தூது அனுப்புவது, ஓகே. ஆனால் மெயின் அப்ஜெக்ஷன் கொடுத்தது அங்கே யார் தெரியுமா? லக்ஷ்மணன். வழக்கமாக எதுவுமே எதிர்த்து பேசாத இலக்குவன், அண்ணா என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய், இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தனுக்கு தூது அனுப்புவதான்னு சொல்லி அவ்வளவு கோபப்பட்டான். வழக்கமாக ராமனிடத்தில் இலக்குவன் கோபப்பட்டு எதுவும் சொன்னதும் இல்லை, ஆதங்கத்தோடு எதுவும் சொன்னதும் இல்லை. ஆனால் சொல்கிறான், இனி நாம் அம்பு தூக்குவது அல்லால் வேறு ஒரு சொல் உண்டோ? இதுக்கப்புறம் நாம் அம்பு போடலைன்னா நமக்கு மரியாதை இல்லைன்னா. அவன் எவ்வளவெல்லாம் துன்பம் தந்திருக்கிறான்,
அவ்வளவு துன்பம் தந்தவனுக்கு இன்னும் என்ன இந்த நேரத்தில் போய் தூது? சொன்னது இலக்குவன். ஆனால் அந்த இலக்குவனை கூட மறுதலித்து விட்டு, இல்லை இப்போதும் கூட தூது அனுப்ப வேண்டும் என்று ராமன் நினைக்கிறான்னு சொன்னால் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். பை த ஸ்டோரி வேல்யூ. பாலம் கட்டியாச்சு. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வருணனை வழி வேண்டி இவ்வளவு துன்பங்களுக்கு பின்னர் பாலம் கட்டி அந்த பக்கம் போனதுக்கப்புறம் ஏன்பா இதை அனுப்புகிற தூதை முன்னாலேயே அனுப்பக்கூடாதா? பாலம்லாம் கட்டுறதுக்கு முன்னால் அந்த வருணனை கூப்பிட்டு உன் மேலே அம்பு போட்டுருவேன்னு வருணனை வேற பயமுறுத்தி அவன் நடுங்கி போய் இத்தனையும் செஞ்சதுக்கப்புறம் என்ன தூது அப்படின்னு கேட்போமா இல்லையா? நம்ம சில திரைப்படங்களில் பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்போம். இந்த ஏதாவது ஒரு கிளைமேக்ஸ் சீனில் அந்த ஹீரோ வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு டைலாக் பேசுவார். அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்போம் உடனே, இந்த நேரத்தில் எப்படியாவது இப்படிலாம் டைலாக்லாம் பேச முடியுமா? வாட் இஸ் திஸ்? இட் இஸ் நாட் அட் ஆல் ரியலிஸ்டிக். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட், ரியலிசம் ஹேஸ் சம்திங் டு டூ வித் த ஸ்டோரி பட் நாட் வித் த வேல்யூ. அதுதான் வித்தியாசம். த ரியலிசம் value. Realism has something to do with the story but not with the value. வேல்யூங்கிறதுல அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய வேல்யூவை சொல்லித்தான் ஆக வேண்டும். அந்த வேல்யூ தான் இங்கே ராமன் காட்டக்கூடிய வேல்யூ. இப்போ 3வது விஷயத்துக்கு வருவோம். சுய பிரஜை, தார்மீக பிரஜை, இந்த இரண்டும் சேர்ந்து தான் இன்க்ளூசிவ்னஸ் என்று சொல்லுகிறோமே அந்த அரவணைப்பை தருகிறது. எல்லோரையும் சேர்த்து அரவணைத்து கொள்ளக்கூடிய தன்மை கம்பரில் கிடையாது என்றாலும் கூட நமக்கெல்லாம் தெரியும், ராமன் என்று சொன்னால் நம்மை பொறுத்த வரைக்கும் அணில் கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கும். கம்பருடைய கதையில் அது கிடையாது. தொண்டரடிப்புடியாழ்வார் பாடினார், ஆனால் என்ன காரணமோ தெரியாது, கம்பர் அதை எடுக்கவில்லை. அது தெலுங்கு காப்பியங்களுக்கு போயிற்று. உடுத பக்தி என்று தனியாக ஒரு சொல்லே, ஒரு பழக்கமே அங்கே உருவாயிற்று. ராமன் மிகுந்த அன்பு கொண்டவன், மிகுந்த ஆழம் கொண்டவன். ஒரு ஒப்பீட்டுக்காக ஓரிடத்தை தொட்டு காட்டுகிறேன். கைகேயி சொல்கிறாள், அப்பா உங்கள் அப்பாவினுடைய வாக்கை நீதான் காப்பாற்ற வேண்டும், எனவே நீ காட்டுக்கு போக வேண்டும். அப்போது ராமன் சொல்லுவதாக ஒரு விடை எழுத்தச்சனுடைய ராமாயணத்தில் உண்டு. தாதன் அர்த்தமாயிட்டு ஜீவன தன்னையும் மாதாவு தன்னையும் சீதைய தன்னையும் ஞான் உபேட்சிப்பான். அப்பா சொல்லிட்டார்னு சொன்னால் அப்பாவுக்காக ஜீவன தன்னையும் என்னுடைய உயிர், மாதாவு தன்னையும் அம்மாவாக இருந்தாலும் சரி, சீதை தன்னையும் சீதையாக இருந்தாலும் சரி நான் விட்டு கொடுத்துருவேன். ஐ வில் ஈவன் ஃபோர்சேக் சீதை. அதினல்ல சம்சயம் மனசே கேதம் எனக்கு இல்லையேதும் ரஹ்யமென்னாகிலும் தாதன் நியோகிக்கில் தியாஜ்யம் என்னால் என்னறிக நீ மாதாவே, லக்ஷ்மணன் தன்னே தியாஜிக்கணும். லக்ஷ்மணனை கூட நான் தியாகம் பண்ணிடுவேன். அப்பா சொல்லிட்டார்னு சொன்னால் லக்ஷ்மணனை கூட நான் தியாகம் பண்ணுவேன். நமக்கு இது வினோதமாக இருக்கலாம், ஆனால் விழுமியத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்காக தன்னுடைய சுக துக்கங்களை விட்டு கொடுப்பது என்கிற அந்த மரபைத்தான் தன்னுடைய ஆதாரமாக ராமன் வைத்திருந்தான். அந்த மரபினால்தான் அவனால் எல்லாரையும் அரவணைக்க முடிந்தது. பெரியோர்களே, ஒரே ஒரு காட்சியை உங்களுக்கு நினைவுபடுத்தி விடைபெறுகிறேன். சாதாரணமாக ராமன் வாஸ் இன்க்ளூசிவ் என்று சொல்லும்போது எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு காட்சி எது தெரியுமா? வீடனிடத்தில் ராமன் பேசுவது இல்லையா? குகனுடன் ஐவரானேன், பின் குன்று சூழ்வான் மகனுடன் அறுவரானேன், எமுழை அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னுடன் எழுவரானேன். அதில் கூட ஒரு சின்ன சூட்சுமம் உண்டு. புகழரும் கானம் தந்து புதல்வரால் பொலிந்தான் நுந்தை.
எந்தை இல்லை, நுந்தை. எப்போ நீ எனக்கு சகோதரனோ யூ ஆல்சோ பிகம் த சன் ஆஃப் தசரதா. ஆனால் இதுக்கெல்லாம் ஆதாரம் எங்கே இருக்குது தெரியுமா? ராமன்கிட்ட கூட இல்லை. இதுக்கு பேஸ் ராமனுடைய இந்த இன்க்ளூசிவ்னஸுக்கு பேஸ் ராமன்கிட்ட இல்லை. மானுட இனம்னு சொல்கிறோமே, அந்த மானுட இனத்தின் மரபில் இருக்கிறது. ராமன் காட்டுக்கு போயாச்சு, சித்திரக்கூடத்துக்கே போயாச்சு ராமன். ராமனை திரும்ப அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று பரதன் புறப்படுகிறான். அப்படி பரதன் புறப்படும் போது எல்லோருக்கும் முரசறைந்து செய்தியை தெரிவித்துவிடு, யார் வருகிறார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போகலாம் என்று சொன்னபோது அந்த வரிசையில் கூனியும் வந்து நிற்கிறாள். அந்த கூனியை அடிப்பதற்கு கையை ஓங்குகிறான் சத்ருகுணன். ஆனால் அண்ணனுக்கு பிடிக்காது என்று தடுக்கிறான் பரதன். எல்லோரும் புறப்படுகிறார்கள், எல்லோரும் போகிறார்கள். அப்படி எல்லோரும் போகும்போது காட்டுப்பகுதிக்கு போகிறார்கள், கங்கை கரைக்கு போகிறார்கள். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், கங்கை நதி, கங்கையினுடைய வடகரைக்கு இவர்களெல்லாம் வருகிறார்கள். ராமன் கங்கையை கடந்து தென்கரைக்கு போயாகிவிட்டது. தென்கரையில் சித்திரக்கூடம் சற்று எட்டத்தில் இருக்கிறது, அங்கே போயாகிவிட்டது. இவர்கள் வடகரைக்கு வர இவர்களை அங்கே இருந்து குகன் சந்தித்து தென்கரைக்கு அழைத்து வர வேண்டும். அங்கே நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ளே இப்போது போக வேண்டாம். ஆனால் ராமாயணத்தில் விழுமியம் எப்படி இருக்கிறது என்பதற்காக அந்த இடத்தில் சற்றே கதையை நிறுத்தி வேறு ஒரு செய்தியை சொல்கிறேன். This probably is a deviation, but kindly pardon me. காப்பியம் முக்கியம், கதை முக்கியம் இல்லை என்பதற்காக சொல்கிறேன். எல்லோரும் வருகிறார்கள். அன்றைக்கு இரவு அங்கே தங்குகிறார்கள் வடகரையில். அடுத்த நாள் குகனுடைய படகுகள் வருகின்றன. அந்த படகுகள் இவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போக வேண்டும். இப்போ யாருக்கு ரொம்ப ஆதங்கம் இருக்கோ அந்த பக்கம் போகணுங்கிறதுக்கு, யாருக்கு ரொம்ப தவிக்கும் அந்த பக்கம் போகணும்னு, தன்னுடைய பழியை தீர்க்க வேண்டும், தன் மீது வாளா பழி விழுந்து விட்டது, தவறான பழி, இதை தீர்க்க வேண்டுங்கிற தவிப்பு யாருக்கு இருக்கும்? பரதனுக்கு தானே இருக்கும். நாம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அவர் சொன்னார், நாம் கொஞ்சம் அந்த இடத்துல நின்று பார்க்கலாம்னு. நாம் நின்று பார்த்துருந்தா முதல்ல நான் போகணும், முதல்ல நான் ராமனை பார்க்கணும், தவிச்சிருப்போமா இல்லையா? ஆனால் பரதன் போகவில்லை. பெண்களும் குழந்தைகளும் முதலில் அழைத்து கொண்டு போகப்படுகிறார்கள். பெண்களும் குழந்தைகளும் அந்த பக்கம் பத்திரமாக போய்விட்டார்கள் என்பதை அறிந்த பின்னர் ஆண்கள் they are transported. இவர்களும் ஃபெரீட், ஆண்களும் they have been ferried across என்பது தெரிந்த பின்னர் முனிவர்கள் வானவீதியில் போகிறார்கள். ஒரு சின்ன காட்சியில் எவ்வளவு தார்மீகம், யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி? பரதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லோரும் பத்திரமாக இருக்கிறார்களா இல்லையா என்பது. He may not be the king, but he has the moral responsibility. அப்போ இவர்களெல்லாம் வானவீதியில் போன பின்னர் கடைசி படகு, அந்த படகு குகன் நேரடியாக ஓட்டுகிறான். அந்த படகில் 3 பெண்மணிகள் ஏறுகிறார்கள், 2 ஆண்கள் ஏறுகிறார்கள். மொத்தம் அந்த படகில் 3 பெண்கள் 3 ஆண்கள். படகை ஓட்டுகிற ஆண் உட்பட குகனும் பரதனும் சத்ருக்னனும், ராஜமாதாக்கள் 3 பெண்கள். தசரத சக்கரவர்த்தியின் பட்ட மகிழ்ச்சிகளாக இருந்த அயோத்தியன் ராஜமாதாக்கள் 3 பேரும் ஏறுகிறார்கள். குகன் has already met with பரதன். He knows சத்ருக்னா. ஆனால் இந்த 3 பேரும் ராஜமாதாக்கள் என்று தெரிகிறதே தவிர ஹூஸ் ஹூ தெரியாது. குகன் மெல்ல கேட்டான், இந்த 3 பேரில் யார் யாருன்னு கேட்டான். இன் ஆர்டர் அப்படித்தான் கம்பனுடைய காப்பியம் வருகிறது. இருந்தாலும் அந்த ஆர்டரை நம்ம வசதிக்காக கொஞ்சம் மாற்றுவோம். இதோ நிற்கிற பாரு, இவதான் ராமனோடு போகக்கூடிய பாக்கியம் பெற்றானே, அந்த லக்ஷ்மணனுடைய தாய் சுமித்ரை. குகன் வணங்கினான். மகா ஞானியாக நிற்கிறாள் சுமித்ரை. முகத்தில் எந்த சலனமும் கிடையாது. அவள் மகா ஞானி. அந்த மகா ஞானியாக அவள் நிற்க பக்கத்தில் இன்னொருத்தி இதோ நிற்கிற பாரு. இந்த பார்த்தியா முகத்தை பார்த்தியா? ஒன்றுமே இல்லை பாரு முகத்தில். பழி வளர்க்கும் செவிலி.
என்னை பெற்றவள் இவதான். பாரு மூஞ்சியில் ஏதாவது தெரியுதா பாரு. அவ்வளவு கோபம் பரதனுக்கு. அவள் அந்த கோபத்தையும் கேட்டுட்டு பேசாமல் ஸ்தித பிரஜை நிலைமையில் நின்னான். அதுக்கப்புறம் அவள் ரியாக்டே பண்ணல. தேர்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு பி லேர்ன்ட் ஃப்ரம் கைகேயி ஆல்சோ. ஒரு இடத்துல கூட அவள் சொல்லலை, பாவி உனக்கு தானடா வாங்கி வச்சேன் இந்த ராஜ்யத்தைன்னு அவள் சொல்லவே இல்லை. சரி, கோசலை இந்த 3 பேர்லேயே ரொம்ப சாதாரணமானவள்னு நாம் நினைக்கக்கூடிய கோசலை. கோசலையை பற்றி பிற்காலத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டன. அவள் கோசல ராஜ்யத்தினுடைய இளவரசி. வடகோசலம்னு ஒன்று இருந்தது, தென்கோசலம்னு ஒன்று இருந்தது. வால்மீகிலையும் அதை காணும், கம்பர்லேயும் அதை காணும், துளசியில் கூட இல்லை. அந்த கோசலை சப்போஸ் டு பி அன் ஆர்டினரி ஆவரேஜ் மதர். 14 வருஷம் தன்னுடைய மகன் காட்டுக்கு போக வேண்டும் என்கிற தவிப்பில் இருக்கக்கூடியவள். அவன் காட்டுக்கு போயாச்சு, திரும்பி வந்தால் நன்றாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அந்த தாய்க்கு இருக்கும். இவள் தான் கோசலைன்னு சொன்ன உடனே கோசலை காலில் விழுந்தான் குகன். விழுந்தவன் அழ ஆரம்பிச்சிட்டான். அவனை அறியாமல் அழுகிறான். ராமனுடைய தாய் இவளா? இப்போ என்ன எதிர்பார்ப்போம்? குகன் அழும்போது பரதனும் சத்ருகனும் கூட கண்ணீர் விடுகிறார்கள். அவர்கள் கண்களிலேயும் கண்ணீர் துளிர்க்கிறது. 3 ஆண்கள், இந்த என்னமோ சொன்னீங்களே விமென்ஸ் டேவா, விமென்ஸ் மந்தா, 3 ஆண்கள் கண்ணீரில் தவிக்கிறார்கள். 3 பெண்களில் 2 பேர், ஒருத்தி ஞானி, ஒருத்தி ஸ்தித பிரஜை, இன்னொருத்தி ஆட்டோமேட்டிக்காக அவளுடைய பிள்ளை காட்டுக்கு போயிருக்காங்கும்போது கொஞ்சம் அவளுக்கு அழுக வரணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அவள் அழலை. அப்படியே குகனை தூக்கினான். தூக்கிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா. ராமன் காட்டுக்கு போனதுனால தான்ப்பா இப்படி ஒரு நல்லவன் நமக்கு கிடைச்சான். இதை விட இன்க்ளூசிவ்னஸ் அண்ட் பாசிட்டிவிட்டி. அதுக்கு அடுத்தது ஒன்று சொன்னான். அதுக்கு அடுத்ததாக ஒன்று சொன்னா, எப்படி கம்பனுடைய சுமித்திரை வால்மீகியின் சுமித்திரையை தாண்டி நிற்பாளோ அப்படி கம்பருடைய கோசலையும் அப்படி நிற்கிறாள். இதுக்கப்புறம் சொன்னா, ராமன் திரும்பி வந்ததுக்கப்புறம் ஐவீரும் ஒரு வீராய் அயன் உலகை அழித்து காப்பீர். ராமன் திரும்பி வந்ததுக்கப்புறம் நீங்கள் 5 பேரும் சேர்ந்து இந்த ராஜ்யத்தை ஆளுங்கள். ஏன்பா 4 பிள்ளை அதுதான் கோட்டைக்குள்ளேயே குத்துவிட்டு 4 பிள்ளையில் 1 அதுக்காக கேட்ட வரம் அப்படின்னு கோபப்படாமல் 5 பேருமாக சேர்ந்துன்னு சொல்கிறாளே, அப்போ அந்த மானுட விழுமியம், மானுடத்தினுடைய பரிமாணம், மானுடத்தினுடைய பரிணாமம், பண்பாட்டு பரிணாமம்னு பார்த்தோமே, கல்ச்சுரல் எவல்யூஷன். கல்ச்சுரல் எவல்யூஷனுங்கிறது என்ன? எல்லோரையும் சேர்த்து அரவணைத்து கொள்ளக்கூடிய அந்த இன்க்ளூசிவ்னஸ்னா, இந்த குகன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லாமல் இவனோட சேர்ந்து 5 பேர் ராஜ்யத்தை ஆளுங்கள் அப்படின்னு சொல்லணும்னா, ராமன் பின்னால் புகழரும் கானம் தந்து புதல்வரால் பொலிந்தான் நுந்தைன்னு சொன்னதுக்கான மானுட ஆதாரமே அங்கே கோசலையிடத்தில் இருக்கிறது. அதுதான் அந்த மானுட மரபு. தெய்வத்தினுடைய அவதாரமாக அங்கே ராமன் நிற்கல. தெய்வம் அவதாரம் எடுத்து வந்தது ஃபார் சர்டன் ரீசன்ஸ். யூ அக்செப்ட் காட்லினஸ், யூ டோன்ட் அக்செப்ட் காட்லினஸ், இட்ஸ் டிஃப்ரெண்ட். கம்பரை பற்றி சொல்லும்போது பாரதியார் ரொம்ப அழகாக சொல்லுவார், எல்லை ஒன்று இன்மையை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சி. சரி, அந்த காட்லினஸ்ங்கிறத அக்செப்ட் பண்ணுறோமா அக்செப்ட் பண்ணலையா அதெல்லாம் அவரவர்கள் பிரச்சனை. ஆனால் மானுட ராமனாக, மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ராமனாக, எல்லோரும் இந்த பாதையில் வரலாம் என்று பாதை போட்ட ராமனாக அந்த ராமன் நிற்பதற்கே அந்த மானுட மரபுங்கிறது தான் காரணம். ஆகவேதான் சென்னை கம்பன் கழகம் பொன்விழா காணுகிற இந்த நிலையில் ராமன் எத்தனை ராமனாக இருந்தாலும் அவன் மானுட ராமனாக இருந்தான் என்பதுதானே நமக்கெல்லாம் பெருமை. இந்த ஆண்டாள் நாச்சியார் ஒரு பாட்டு பாடினாளே, அவ சொன்னால ஏதோ ஒன்று, கிருஷ்ணா
நீ எங்கள் குலத்தில் பிறந்தாய் என்பதுதானே எங்களுக்கு பெருமைன்னு சொன்னாளா இல்லையா? கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். அப்படின்னா தெய்வம் மனித இனத்தில் வந்து பிறந்த புண்ணியம் யாம் உடையோம். அந்த புண்ணியம்தான் அதே மானுட இனத்தில் நாமும் சுய பிரஜையோடும் தார்மீக பிரஜையோடும் பண்பாட்டு அரவணைப்போடும் வாழக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு காட்டுகிறது. மானுட ராமன் என்னை பொறுத்தவரையில் வணக்கத்திற்குரிய கடவுள் நிலைக்கு உயர்ந்த ராமன். நன்றி, வணக்கம். கம்பனை மட்டும் படித்து விளக்கம் காண்பது ஒரு நிலை. ஆனால் பிற மொழி இராமாயணங்களோடு ஒப்பிடுவது அது ஒரு தனி நிலை. ஆனால் இப்போது எனக்கு வாவேசு ஐயருடைய நூலும் அவருடைய ஆராய்ச்சியும் முன்னிற்கிறது. அவர்தான் வால்மீகியும் முற்றறக்கற்றவர், கம்பனையும் முற்றறக்கற்றவர். ஆகவே வால்மீகியை காட்டிலும் கம்பன் எப்படி உயர்ந்து நிற்கிறான் என்று வாவேசு ஐயர் தன்னுடைய ஆராய்ச்சியில் சொல்லுகிறார். அதுபோல இன்றைக்கு ஒரு வாவேசு ஐயர் போல சுதா சேஷையனுடைய பேச்சு மிகச் சிறப்பாக ஒப்பீட்டில் மானுடராமன் எப்படியெல்லாம் காட்சிப்படுத்தப்படுகிறார், அந்த மானுடத்தை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கு கம்மன் கழகத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நன்றியை பாராட்டி, பெருமக்களே, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்கள் மீண்டும் மீண்டும் சொன்னார்கள், விருதாளர்களை வெளியிலிருந்து அழைப்பது போல இப்படிப்பட்ட பேச்சாளர்களினுடைய பேச்சை செவிமடுக்க வரக்கூடியவர்களை நாம் சிறப்பு செய்ய வேண்டும் என்று. அந்த வகையில் இளைய தலைமுறையை சார்ந்தவர்கள் வந்திருந்தால் அவர்களுக்கு நன்னோக்கர் சான்றிதழ் ஒன்று வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகவே இன்றைக்கு 3 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். அதில் கதிர் பாரதி அவர்கள் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆய்வு மாணவர். அவருக்கு நீதியரசர் இந்த சான்றிதழை வழங்குவார். அடுத்ததாக ராகேஷ் அவர்கள், அவர் கோவை கம்பன் கழகத்தில் பரிசு வாங்கியவர், பட்டய கணக்கராக பயின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு இப்போ சிறப்பு செய்ய. மூன்றாவதாக சென்னை கம்பன் கழகத்தினுடைய சாலமன் பாப்பையா விருது பெற்ற மாணவி, அவர் இப்போது பேராசிரியராக இருந்தாலும் ஆய்வு மாணவியாக இருக்கிறார், சத்யபிரியா அவர்கள். அவர்களுக்கு அசோக், உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை சார்ந்த அசோக் அவர்கள். மூன்று அறிவிப்புகள். ஒன்று, வழக்கம் போல பாரதிய வித்யாபவன், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உறவு சுரங்கம் நடத்துகிற நிகழ்ச்சி நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை நிகழ இருக்கிறது. 1 ஏப்ரல் 5, 6 2 நாட்கள் இது உவே சாமிநாதையர் நூலகத்தில் ஒரு பயிலரங்கம் நடக்க இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் முதலில் வரக்கூடிய 60 பேரை மட்டும் தேர்வு செய்ய இருக்கிறார்கள். ஆகவே கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கடைசியில் என்னிடத்தில் அந்த விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதே அரங்கத்தில் பாரதிய வித்யாபவனும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் இணைந்து வழங்குகிற காலத்தை வென்ற கவிஞன் என்கிற தலைப்பிலான பேரரங்கில் நிகழ இருக்கிறது. அதற்கும் வர வேண்டும். அடுத்தது, மூன்றாவதாக இன்றியமையாத செய்தி, ராஜ்குமார் பாரதி, பாரதியாரினுடைய கொள்ளு பெயரர் ராஜ்குமார் பாரதி அவர்களும் 29
அதே வெள்ளிக்கிழமை தான் உறவு சுரங்கம் இங்கே நடக்கும், அந்த நிகழ்ச்சி அங்கே நடக்கும். சரியாண்ணா? அடுத்தது மூன்றாவதாக, இது நான்காவதாக இன்றியமையாத செய்தி. ஐயா, அதாவது இளம் தலைமுறை பேசுகிற போது ஐயா போல ஒரு 4 பேர் இந்த அரங்கில் இருந்தால், ஒன்று அவன் தயார் செய்ய மாட்டேன் என்று முடிவு செய்துவிட்டால் வரமாட்டான். மிகச் சிறப்பாக வர வேண்டுமென்றால் அவர்கள் வந்து அமர்ந்து கேட்பார்கள். அப்படி எந்த இடத்தில் குறை ஏற்பட்டாலும் அல்லது தவறு இடறினாலும் அதை சுட்டி காட்டுகிற ஒருவராக ஐயா விளங்குகிறார். அவர் நிறுவிய இலக்கிய சந்தனையினுடைய நிகழ்ச்சி 53வது ஆண்டு நிறைவு விழா 13/4/2024 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஏவிஎம் ராஜேஸ்வரின்னு நினச்சிக்காதீங்க, இடம் மாற்றி தெளிவாக சொல்லுகிறேன், மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் அரங்கத்தில் நிகழ இருக்கிறது. ஆலிவர் ரோடு, முசிறி சுப்பிரமணியம் சாலை, மயிலாப்பூர், இசபெல்லா மருத்துவமனைக்கு பக்கத்தில். பங்கேற்பவர்கள் முதுபெரும் தமிழறிஞர் திரு பதுமனார் ஐயா அவர்கள். தலைப்பு நானும் தமிழும் என்று பேசுகிறார். 92 அகவை மூத்தவர். ஆகவே அந்த பேரறிஞர் பேசுகிறார் என்பதை சுட்டி காட்டுகிறார். அடுத்ததாக திருமதி மருத்துவர் பிரியா ராமச்சந்திரன் அவர்கள் கால்வண்ணம் கைவண்ணமும் என்கிற தலைப்பில் அவர் உரை இருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை என்ற அந்த பொருளில் இன்னிசை செல்வனின் அவர்கள் குழுவினை சார்ந்தவர்கள் இசை நிகழ்ச்சி வழங்க இருக்கிறார்கள், பாடல்கள் வழங்க இருக்கிறார்கள். உங்கள் அத்தனை பேரையும் ஐயா அவர்கள் சார்பிலும் எங்கள் கம்பன் கழகத்தின் சார்பிலும் அன்பு பாராட்டி, அதிலும் குறிப்பாக நம்ம பாரதி வித்யாபவன் ராமசாமி ஐயா இருக்கும்போது அதை விட்டுறவே கூடாது, மறந்துடக்கூடாது, நினைவுபடுத்தி உங்கள் அத்தனை பேரையும் இந்த நிகழ்ச்சிகள் அத்தனைக்கும் நீங்கள் வந்திருந்து சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு, நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இலக்கிய வீதி என்கிற அமைப்பு ஒவ்வொரு மாதமும் 3வது வியாழன், கம்பன் கழகம் 4வது புதன் நிகழ்ச்சிகளை இங்கே நடத்துகின்றது என்பதை உங்களுக்கு அறிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றி, மகிழ்ச்சி. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.